இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 2 வாரங்களாக திரித்துவம் என்கிற ஒரு தலைப்பில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம். போன கிளாஸுக்கு முந்தின கிளாஸில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதாவது குழந்தையாக மனிதனாக பிறந்து இந்த பூமியில் வந்து காரியங்களை கவனிப்பதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். புரியுதுங்களா? அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே தான் இருந்திருக்கார் இல்லையா? ஆபிரகாமை பார்த்துருக்கார், யாக்கோபு இவங்களெல்லாம் போய் பார்த்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கார். ஆனால் என்ன, ஒரு சில இடங்களில் ஒரு மனிதனாக கூட ஒரு மனித உருவத்தில் அவர் போயிருக்கார். ஏன்னா ஆபிரகாம் கிட்ட போகும்போது அங்கே சாப்பிட்டுட்டு போனதான் நம்ம வசனமெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? ஓகே, இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கடந்த கிளாஸில் பார்த்ததை மறுபடியும் நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வருவதற்கு, மனிதனாக வருவதற்கு முன்னால் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களை கவனிக்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதே பூமியில் தான் நிறைய சந்தர்ப்பங்களில் வந்திருக்கிறார். அதனால தான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், சரியா? அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டின் காலம் வரும்போது கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு மனிதனாக பிறந்து அவருடைய காரியங்களை கவனிச்சிட்டார். அப்போ நம்ம என்ன முடித்தோம்? பழைய ஏற்பாட்டிலையும் இயேசு கிறிஸ்து இங்கே தான் இருந்தார், புதிய ஏற்பாட்டிலையும் இயேசு கிறிஸ்து இங்கே தான் இருக்கிறார். அப்படிங்கிற போது பரலோகத்தில் இருந்தது யார் அப்படின்னு ஒரு கொஸ்டினோடு முடித்தோம். ஞாபகங்களா? ஓகே. ஸோ அடுத்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இன்றைக்கும் நிறைய பேருக்கு இருக்குது, ஆனால் வெளியில் யாருமே சொல்கிறதில்லை. அது என்ன ஒரு கன்ஃபியூஷன் சொல்லி கவனிச்சிங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் ஒருத்தரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதில் மெஜாரிட்டி ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவ சகோதர சகோதரர்கள் அதிகமாக விசுவாசிக்கிறது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா புரியுதில்ல? இயேசு கிறிஸ்து தான் பிதா, அவர் தான் குமாரன், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு ஒரு வகுப்பார். இன்னொரு வகுப்பார் இல்லை, பிதா தான் குமாரன், ஆவியானவர்னு தனியாக ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த குழப்பங்களை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும், ஒரு தெளிவடையணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் கடந்த கிளாஸில் பரிசுத்தாவி என்கிற ஒரு சப்ஜெக்டை பார்த்தோம் இல்லையா? அதில் அவர் தெளிவாக நம்ம வசனங்களோடு தான் பார்த்தோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, வசனங்களோடு தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ பரிசுத்த ஆவி என்பது ஒரு ஆள் அல்ல, அது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வல்லமை இல்லையா? தேவனுடைய வல்லமை, பவர். அது எல்லார் மேலே இறங்கும், ஒருத்தர் மேலே மட்டும் இல்லை, எல்லார் மேலே இறங்கும். ஒரு மனுஷனாக இருந்தால் இன்னொருத்தர் மேலே இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி நிறைய வசனங்கள் நம்ம பரிசுத்த ஆவியை குறித்து நம்ம படிச்சிருக்கோம். பரிசுத்த ஆவி நிறைய காரியங்கள் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். ஓகே, சரி. அப்படின்னா என்ன அந்த கன்க்ளூஷன் முடிவுக்கு வந்தோம்? அந்த வசனங்களை அடிப்படையில் பார்க்கும்போது பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 ஒன்று அல்ல. பரிசுத்தாவி என்பது தேவனிடத்தில் வரக்கூடிய ஒரு வல்லமை. அப்படின்னா பிதா, குமாரன் 2 பேராவது ஒருத்தரா என்று அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்னு சொல்லி முடித்தோம், சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த பிதா, குமாரனாவது 2 பேர் ஒருத்தரா இல்லை வேறையா என்பதை குறித்து இப்போ நம்ம திரித்துவம் சப்ஜெக்டுடைய 3வது பாகத்துக்குள்ளே போகலாம், சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பிதா, குமாரன் இருவராவது ஒருத்தரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இப்போது நம்மளாம் கிறிஸ்டியன்ஸ். இப்போ நம்ம போய் சில இடங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம பேசும்போது, இப்போ அவங்களுக்கு ஒரு கடவுள் இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி நம்மக்கிட்ட ஒருத்தர் கேட்டார், உங்களுக்கு யார் கடவுள் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்ம சாதாரணமாக என்ன சொல்லிடுவோம்? ஜீசஸ் தாங்க எங்களுக்கு கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, அந்த ஜீசஸை குறித்து சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைய விஷயங்கள், வசனங்கள், அவர் வந்தது, அவருடைய அற்புதங்கள், அடையாளங்கள், அவருடைய போதனை, இவைகள் எல்லாம் குறித்து சொல்லும்போது, அப்போது ஜீசஸ் தான் கடவுளா? ஆமாம், ஜீசஸ் தான் கடவுள். அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தார் இல்லையா? மரித்தார்னா இறந்து போகிறது இல்லையா?
உடனே அந்த சகோதரர் கேட்ட கேள்வி, டைரக்டாக உங்ககிட்ட அந்த கேள்வி என்ன தெரியுமா? கடவுளே செத்துட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். கவனிங்க, கடவுளே செத்துட்டாரா? அப்போது கடவுளே செத்துட்டார்னா அப்போ இந்த மக்களை யாருங்க பார்க்குறது? இந்த கேள்வி கேட்ட உடனே உடனடியாக எங்களால் பதில் சொல்லவே முடியல. அப்போ தான் யோசனை பண்ணோம், ஆமாம், கடவுள் என்பவர் யார்? இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடவுள் என்பவர் யார்? உலக ஜனங்களை உருவாக்குகிறவர், அவங்களுக்கு உயிர் கொடுக்கிறவர், அண்ட சராசரத்தையும் படைத்தவர், சர்வ அதிகாரமும் வைத்திருக்கிறவர் இல்லையா? அப்படி தானே நாமளும் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிங்கிற போது இப்போ ஜீசஸ் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது அப்போ அவங்க கேட்குற கேள்வி வரும், கடவுளே செத்துட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ அந்த கேள்வி கொஞ்சம் யோசனை பண்ணுமா இல்லையா? நம்ம நிறைய சந்தர்ப்பங்களில் பிரசங்கத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்தார், தெய்வமே இறங்கி வந்தது, எல்லாம் பாட்டெல்லாம் பாடுறோம், தெய்வமே இறங்கி வந்தது ஓகே. பட் இருந்தால் கூட தெய்வமே செத்து போச்சுன்னா அப்போ இந்த உலக ஜனங்களுக்கு யார் பார்க்குறது? அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? அப்போது கடவுள் செத்துட்டாரு, கடவுளை கொண்டு போய் கல்லறையில் வச்சாச்சு. பாருங்கள், கடவுளை கல்லறையில் வச்சது யார்? மனுஷன். அப்போ 3 நாட்கள் இருந்தாருன்னு சொல்லி இப்போ வந்து வசனம் படிக்கிறோம். அதுக்குரிய விளக்கம் நமக்கு பின்னாடி பார்க்கலாம். 3 நாள் இருந்தாரா 2 நாள் இருந்தாரா? எப்படி இருந்தாலும் கல்லறையில் இருந்தாரா இல்லையா? அப்போ அந்த 2 நாளோ அல்லது 3 நாளோ இந்த உலகத்தை யார் பார்த்துக்கிட்டது? கவனிக்கிறீங்களா இல்லையா? அவர் கல்லறையில் இருந்த அந்த 2 நாளோ அந்த 3 நாளோ இந்த உலகத்தினுடைய அஃபயர்ஸ் அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னெல்லாம் சொல்கிறோம். அப்போது கடவுளே இல்லாமல் கடவுளே செத்து போய் கடலில் இருக்காரு. அப்போ இந்த உலக ஜனங்களை யார் பார்த்துக்கிட்டது? இது 2வது கேள்வி. 3வது இன்னொரு கேள்வி கேட்டார். சரி, கடவுள் வந்து மரியம்மா வயிற்றில் 10 மாதம் என்ன ஆகிட்டார்? உள்ளுக்குள்ளே போயிட்டார், அதாவது வயிற்றுக்குள்ள இருக்கார். அப்போ அந்த 10 மாதம் இந்த உலகத்தை யார் கவனிச்சுக்கிட்டது? இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் இப்போ நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் பதில் சொல்லணும். இப்போ நம்ம என்ன ஆகிட்டோம் தெரியுங்களா? அதாவது ஒரு சிலர் இதை குறித்து கேள்வி கேட்கும்போது அதுக்கு சரியான பதில் சொல்கிறவங்க இல்லை. இந்த விழிப்புணர்வு வகுப்புகள் நடத்துகிறதே அதுக்காக தான். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் வணங்கக்கூடிய கடவுளை பற்றின தெளிவான நாலேஜ் நமக்கு இருக்கணும் இல்லையா? அதை பற்றி சொல்கிறதுக்குரிய தெளிவான நாலேஜ் நமக்கு இருக்கணும். அப்போது நாம் எந்த கடவுளை வணங்குகிறோம் அப்படின்னுங்கிற போது இப்போ நம்ம அதை குறித்து ஒரு தெளிவாக சொல்லணும் இல்லையா? இப்போ அவங்க கேட்குறாங்க கேள்வி, கடவுள் செத்துட்டாரா? கடவுள் செத்துட்டா மனுஷனை யார் பார்த்துக்கிறது? சரி, இது ஒரு கேள்வி. இது 3வது கேள்வி. 4வது கேள்வி ஒரு கேள்வி கேட்டாங்க. பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நிற்கிறார். சிலுவையில் நின்றுட்டு தான் மரிக்கிறதுக்கு முன்னால் பாருங்கள், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என்ன பொருள்? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இப்போ இவர் தான் கடவுள், இவர் தான் தேவன். இப்போ இவர் வந்து சிலுவை நின்றுட்டு யாரையோ பார்த்து என் தேவனேன்னு கூப்பிடுறாரு. அப்போ அவரு யாருன்னு கேட்டாங்க இல்லையா? இப்போ இவர் தானே கடவுள். இப்போ இவர் சிலுவையில் நின்று என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கூப்பிட்றாரு. அப்போ என் தேவனேன்னு அப்போ இவருக்கு மேலே ஒரு தேவன் யாராவது இருக்காங்களா இல்லையா? அவரை பார்த்து ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு கேட்குறாரு. அப்படின்னா இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம இவர் தான் தேவன் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அல்லது கடவுள் நினச்சிட்டு இருக்கிறோம். நம்ம கடவுள்னு நினைக்கக்கூடிய கடவுளே இப்போ இன்னொருத்தரை பார்த்து என்ன சொல்கிறார்? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறார். அப்போ அது யார்? அங்கே எங்கேயோ இருக்கிறார் போல் இருக்கு. இவருக்கு ஒரு தேவன் இருக்கார் போல் இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் கிறிஸ்தவ மண்டலத்தில் நிறைய பேர் கேட்கறதில்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி கிறிஸ்தவர்களாகிய நம்ம பல சந்தர்ப்பங்களில் பைபிளே படிக்கிறதில்ல, சோம்பேறிகளாயிட்டோம். பாருங்கள், செல்ஃபோன் வச்சுட்டே தெரிஞ்சுட்டுருக்குறோம். அதிகமாக யாருமே பைபிள் வசனத்தை கவனிக்கிறதில்ல. அப்புறம் மற்ற இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த வேதம் இருக்கு பாருங்க, இந்த பைபிளை இன்றைக்கு
நம்மளை தவிர மற்ற ரிலிஜன் இருக்கிற சகோதர சகோதரர்கள் அதிகமாக படிக்கிறாங்க தெரியுங்களா? இன்றைக்கி பெரிய பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் நமக்கு தெரியாத வசனங்களை மேற்கோள் காட்டி பேசுகிறாங்க. பாருங்கள், இன்டீரியராக இருக்கிற வசனம். ஒருத்தர் பேசுகிறார், ஒரு பெரிய அரசியல் தலைவர், தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000 அப்படின்னு பேசுகிறார். இதெல்லாம் ரொம்ப இன்டீரியராக இருக்கிற வசனங்கள். ஆனால் அவங்க எல்லாம் படிக்கிறாங்க பாருங்கள். அப்போ அவங்கெல்லாம் படிக்கும்போது இப்போ நம்ம அதுக்கு மீறி நல்லா படித்து அப்டேட் ஆகிருக்கணும் பைபிளில். அப்படியே இருந்துட்டுருக்குறோம். நம்ம ஊரில் சொல்லுவாங்க தெரியுங்களா, நோகாமல் நோம்பி கும்பிட்றதுன்னு. அந்த மாதிரி ஆகிட்டோம் இல்லையா? அப்படியே வாரம் ஆனால் கோயிலுக்கு போகிறது, வர்றது, பாட்டு பாடுறது, ஒரு ஜெபம் பண்ணுறது, அப்படி ஒரு காணிக்கையை தூக்கி கடாசிட்டு வந்துட வேண்டியது, அவ்வளோதான். தான் நம்முடைய வாழ்க்கையாக இருந்துகிட்ருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்மெல்லாம் கிறிஸ்தவர்கள் இப்போ நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோங்கிறதே நம்ம புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு மகா பெரிய பிரச்சனைக்குள்ளே நம்ம கொஞ்ச நாளில் போயிடுவோம். அதற்கு முன்பாகவே விழிப்புணர்வு அடைந்து விடுங்கள். நல்லா தெரிஞ்சுங்க, பைபிள் வசனத்தை நல்லா கவனிங்க அப்படி என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் இப்போ நம்ம விடையை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? இப்படி ஒருத்தர் நம்மக்கிட்ட கேள்வி கேட்டால் இப்போ நம்ம கண்டுபிடிச்சா சொல்லணும். இப்போ ஒன்றும் நம்ம பயந்துக்க வேண்டியதில்லை. ஒரு விஷயம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாங்க நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? அவர் தான் நமக்கு வழி, சத்தியம், ஜீவன். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட போனாலே அவர் கிளியராக எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவார். எப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் இருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய வசனங்களின் மூலம் நமக்கு அதை கிளியர் பண்ணுவார். இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம போய் டைரெக்டாக ஒரு கேள்வி கேட்கலாம். ஆண்டவரே, நீங்கள் ஒருத்தரா 2 பேரா? அல்லது நீங்கள் தான் பிதாவா? நீங்கள் தான் குமாரனா? அல்லது நீங்கள் தான் பரிசுத்த ஆவியானவரா? இந்த நிறைய குழப்பம் மாதிரி இங்கே இருக்குது. அதனால் இதை குறித்து ஒரு தெளிவு எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம போய் கேட்கும்போது அவர் நமக்கு புரியறதுக்காகவே நிறைய வசனம் பேசியிருக்கார். ஆனால் அந்த வசனம் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் நம்மெல்லாம் படிச்சிருப்போம், ஆனால் அதை கருத்தோடு படிச்சிருக்க மாட்டோம் இல்லைங்களா? ஏற்கனவே நமக்கு சொல்லிக் கொடுத்து யாரும் என்னமோ சொல்லி கொடுத்துட்டாங்க இல்லையா? அது ஒரு ஜென்ரலான ஒரு தாட்டு. அதை அப்படியே மனசில் வச்சுட்டு அப்படியே படிச்சுட்டு போயிடும். அப்படி இல்லை. இன்றைக்கி கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு விடையை கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? மற்றவர்களாக இல்லை பரவாயில்ல, கிறிஸ்தவர்களாகி நம்ம இதை கட்டாயமாக இதில் ஒரு நாலேஜ் நமக்கு இல்லைன்னா நாளைக்கு நம்ம ஏமாந்து போயிடுவோம். அதனால் இப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரே, நீங்கள் தான் பிதாவா? நீங்கள் தான் குமாரனா? நீங்கள் தான் பரலோகத்தில் இருந்தீங்க, அப்புறம் பூமிக்கு நீங்கள் குமாரனா வந்துட்டீங்களா? அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். இதை படித்த சகோதரர்கள் என்ன கேள்வி கேட்டாங்க? அவர் தான் இவர் தான் அவர் அப்படின்னா, இவர் தான் பிதா, இவர் தான் குமாரனா? அப்போ பிதா பரலோகத்தில் இருக்கா? இப்போ கீழே வந்துட்டா அப்போ அவர் பிதா தானே இல்லையா? பரலோகத்தில் பிதாவாக இருக்கார். கீழே வந்துட்டா அப்போ அவர் பிதா தானே. அவர் எப்படி குமாரன் ஆக முடியும்? அப்போ குமாரனா யாருக்கு குமாரன்? யோசேப்புக்கு மகனா? இல்லையே, தேவகுமாரனால பைபிள் சொல்லியிருக்கு. அப்போது யாருக்கு அவர் மகனாக இருக்கார்? அவருக்கு அவர் மகனா? இது எப்படிங்க? இது சரியான ஒரு கொள்கையாக இருக்காதே. அவருக்கே ஒரு மகனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அவரும் ஒன்றா மகனாக இருக்கணும், இல்லைன்னா அப்பாவாக இருக்கணும் இல்லையா? இப்போ அவர் பிதாவாக இருந்தால், சில பேர் அப்படி தான் குழப்புறாங்க. எப்படின்னா அவர் பிதாவாக இருந்தால் இந்த பூமிக்கு வந்ததுக்கப்புறம் குமாரன் ஆகிட்டார். அது என்ன குமாரனானது? அவரும் பிதாவாகவே வந்துட்டு போயிட வேண்டியதானே இல்லையா? அப்போ அன்புக்குரிய சகோதரர், இதுக்கெல்லாம் தான் நமக்கு விடையை கண்டுபிடிக்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஆனால் நம்ம அத்தனை பேரும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய விஷயம். கிறிஸ்தவர்கள் கட்டாயமாக அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதுங்களா? நமக்கு கடவுள் யாருன்னே தெரியாமல் நம்ம இருந்துட்டு இருந்தோம்னா எப்படி? சரி, இப்போ ஆண்டவர்கிட்ட போகலாம். ஆண்டவரே, இப்போ நீங்கள் அதை கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, இப்போ ஆண்டவர் நம்மளை நேராக மத்தேயு சுவிசேஷத்துக்குள்ளே வழி நடத்த போகிறார். அதுக்கப்புறம் யோவான் சுவிசேஷத்துக்குள்ளே வழி நடத்த போகிறார். அப்படியே போகலாம் வாங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம். ஒரு நாள் அவருடைய சீஷர்கள் கூட போயிட்டுருக்காங்க. அப்போ வழக்கம் போல் தன்னுடைய சீஷர்களோடு போயிட்டுருக்கார். அப்போ பாருங்கள், இயேசு பிலிப்பு சசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி கேட்குறார். ஒரு ஜனரஞ்சகமான கொஸ்டின்ஸ். மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? அந்த கொஸ்டின் எப்படி தெரியுங்களா? ஆமாம், இப்போ இந்த சுற்றி இருக்கிற ஜனங்களாக இருக்காங்க பாரு, என்னை யாருன்னு சொல்கிறாங்க.
அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஆண்டவருக்கு அவங்க சீஷர்கள் பதில் சொல்றாங்க பாருங்க. மத்தேயு 16:14. அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். பாருங்க, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியானும், சிலர் எரேமியா. இதுக்கே ஒரு தனியாக ஒரு சப்ஜெக்ட் பார்க்கணும். ஏன் எரேமியான்னு சொன்னாங்க, ஏன் எலியான்னு சொன்னாங்க, ஏன் யோவான் ஸ்நானகன்னு சொன்னாங்க? அப்போ அதுக்கு ஏதோ ஒரு மூகாந்தரம் வேணும் இல்லையா? ஒரு மூகாந்தரம் மட்டும் இன்னைக்கு ஜஸ்ட் பார்க்கலாம். மல்கியா தீர்க்கதரிசி கடைசியாக இஸ்ரேல் ஜனங்களுடைய ஆசாரியர்கள் பண்ணக்கூடிய தவறுகளை சொல்லி எச்சரிக்கும் போது கடைசியாக எப்படி முடிக்கிறார்னா, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வர்றதுக்கு முன்னாடி எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன், அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் என்று சொல்லி வசனம் மல்கியா கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் முடியும். பாருங்க, அதுக்கப்புறம் 400 வருஷம் பெரிய கேப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் முதல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 400 வருஷம் கழிச்சு தான் இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் வரார். அதில் அந்த 400 வருஷ கேப்பில் அது தனி இன்னொரு நாள் நம்ம சப்ஜெக்டாக பார்க்க போகிறோம். பிட்வீன் த டெஸ்டமெண்ட் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ரெண்டு, அதாவது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவில் அந்த 400 வருஷங்கள் இந்த பூமியில் என்ன நடந்தது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பரிசெயர் சதிசெயர்னெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்தில் அவங்க டெவலப் ஆன வருஷங்கள் தான் அதெல்லாம். அது பின்னாடி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் அவங்க படிச்சிருக்கிறாங்க பழைய ஏற்பாட்டு கால தீர்க்க தரிசனங்கள் படிச்சுட்டு எலியா வரணும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் திடீர்னு யாரோ ஒருத்தர் ஃபேமஸாக வந்துட்டா இப்போ உடனே இவர் எலியா போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் சொன்னாங்க, நீ சிலர் எலியா என்றும் சிலர் எரேமியான்னு சொல்கிறாங்க. இப்படி சொன்னோடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறார் மத்தேயு 16:15, அப்பொழுது அவர், சரி மற்றவங்க சொல்கிறது இருக்கட்டும், நீங்கள் என்ன யாருன்னு சொல்லுங்கன்னு கேட்டு. ஏன் அந்த மாதிரி சொன்னார் யோசனை பண்ணி பாருங்க. திடீர்னு வாங்க என் பின்னாடி வாங்க, சின்னதுலேருந்தே எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு என் பின்னாடி வாங்கன்னு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் திடீர்னு ஒன்றா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் இப்படி இல்லையா? அப்போ இப்போ கன்ஃபார்ம் பண்ணுறார் தான் யார் அப்படிங்கிறத சீஷர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இப்போ கேட்குறார், என்ன யாருன்னு சொல்கிறீங்க? இப்போ நம்மளை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்டால் இப்போ நம்ம என்னன்னு சொல்லுவோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவன் உங்கள்கிட்ட போய் திடீர்னு ஆண்டவர் என்ன யாருன்னு சொல்லுப்பான். ஆண்டவரே நீங்கள் தாங்க கடவுள், நீங்கள் தாங்க எல்லாத்தையும் படைத்தவர், நீங்கள் தாங்க எல்லாமே, அப்படி தானே சொல்லுவாங்க. அப்போ அப்படித்தானே சீஷர்கள் சொல்லியிருக்கணும். ஆனால் பாருங்கள், பல சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் தப்பாக பேசி ஆண்டவர்கிட்ட நல்லா திட்டுவாங்குவார் ஒரு சீஷன். பேதுரு சென்சிட்டிவான ஒரு சீஷன். அவர் சொல்கிறார் பாருங்க ஒரு பதில். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துனார். நல்லா வாசிங்க, நீர் ஜீவனுள்ள தேவன்னு சொல்லல, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்னார். புரியுதா? அப்போ நீங்க ஜீவனுள்ள தேவன் ஒருத்தர் இருக்காரு, அவரை தான் நாங்கள் ஏற்கனவே வழி வணங்கிட்டு இருக்கிறோம், அவருடைய ஒரே பேரான குமாரன் நீங்கன்னு சொன்னார். கவனிக்கிறீங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு நல்லா புரிஞ்சுங்க. பூமியில் சீஷர்கள் சுற்றில நிற்கிறாங்க, இயேசு கிறிஸ்து பூமியில் நிற்கிறார். இப்போ என்னை யாருன்னு கேட்டோன்னே பேதுரு சொல்றார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்ன உடனே அதுக்கு ஆண்டவர் சொன்ன பதில் தாங்க ரொம்ப முக்கியம். வாசிக்கலாம் மத்தேயு 16:17. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். எப்படி சொல்ற? நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. பாருங்க, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் இருக்கார், சுத்தில சீஷர்கள் நிற்கிறாங்க. நான் யாருன்னு கேட்டார், பேதுரு கிளியரா சொல்லிட்டார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த உண்மையை மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தலப்பா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கார், இவர் என்ன சொல்றார்? பரலோகத்தில் என் பிதா இருக்காருன்னு சொல்றார்.
புரிஞ்சுங்களா? இப்போ எத்தனை பேர் சொல்லுங்க? 2 பேரா ஒருத்தரா? 2 பேர். ஞாபகத்தில் வச்சுங்க. இயேசு கிறிஸ்து இங்கே நின்றுட்டு சொல்றார், பரலோகத்தில் என் பிதா இருக்கார், அவர் தான் நான் யாருன்னு உனக்கு வெளிப்படுத்தியிருக்கார். தெளிவாக சொல்றார் பேதுரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம எப்படி போகணும், இந்த சப்ஜெக்டை எப்படி அணுகணும்னா, இப்போ நீங்கள் அன்புக்குரிய சகோதர சூழலே, மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, பிதா குமாரன் 2 பேரும் ஒருத்தர் தான், அல்லது பரிசுத்த ஆவி 3 ஒருத்தர் தான். அதே மைண்ட்லேயே நீங்கள் வாங்க. இயேசு கிறிஸ்து தான் பிதா, இயேசு கிறிஸ்து தான் குமாரன், அவர் தான் கடவுள், அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய வசனங்களை நல்லா மெடிடேட் பண்ணிங்கனாலே நீங்களே ஒருத்தர் இல்லை 2 பேருங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இப்போ நீங்கள் அதே மைண்டுக்குள்ளேயே வாங்க. இவர் தான் பிதா, இயேசு கிறிஸ்து தான் பிதா. இப்போ அவர் பிதாவாக இருந்திருந்தால் இந்த வசனங்களை சொல்லுவாராம். பாருங்கள் என்ன சொல்கிறார் பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 26. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறாராம். பாருங்க, பிதா தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறது போல, இப்போ ஆண்டவர் சொன்ன வசனம் தான். குமாரனுங்கிறது யார்? இவர் தான். அப்போ தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்காராம். அப்போ இவரே பிதாவாக இருந்தால் இவர் எதுக்கு இன்னும் இவர் அருள் செய்யணும் இல்லையா? அப்போ இவருடைய பிதா எப்படி இருக்காரா, தம்மில் தாமே ஜீவனுடையவர்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு பெரிய விளக்கம் இருக்கு. புரியுதுன்னா? தம்மில் தாமே ஜீவனுடையவர்னா அவர் எப்பொழுதுமே ஜீவித்து கொண்டிருக்கிறவர், அவருக்கு மரணம் இல்லைன்னு அர்த்தம். அவருக்குள்ளேயே ஜீவன் இருக்கு, அவருக்கு மரணம் இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் என்ன இருக்கார்? மரிச்சிருக்கார். அதனால தான் அந்த பிதா தன்னுடைய குமாரனுக்கு தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறதுக்கு அருள் செய்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து மரித்த இனி அவர் மரிப்பதில்லை. படிச்சிருக்கோமா இல்லையா? கான்செப்ட் படிச்சிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய பிதா, அவருடைய அப்பா என்ன பண்ணியிருக்காரா, தன்னை போலவே தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறதுக்கு அருள் செய்திருக்கிறார். அடுத்தது, இவர் தான் பிதாவாக இருந்தால் இவருக்கு எல்லா அதிகாரம் உண்டு. யார் இவரை கேள்வி கேட்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். யோவான் 5:30, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. அப்போ இவரே பிதாவாக இருந்தால் இப்படி சொல்லுவாரா? பாருங்கள். அப்போ சொல்கிறார், நான் என் சுயமாக நான் ஒன்றும் செய்கிறதில்ல, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல், எனக்குன்னு சுய விருப்பம் இல்லைங்கிறார். தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால். அப்படி புரியுதுங்களா? அப்போ இவரை ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காராம். அவருக்கு என்ன, அவர் யாருன்னு சொல்கிறார் ஆண்டவர்? எனக்கு பிதாங்கிறார். பிதான அப்பா. நம்முடைய பாஷை ரொம்ப கிளியர் பாருங்க. நான் சுயமாக நான் எதையுமே செய்ய முடியாதுங்க. நான் என்ன கேட்குறேனோ அதுதான் செய்கிறேன். யாருக்கிட்ட? என் பிதா என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதுதான் நான் செய்கிறேன். என்னை அனுப்பினார் அவர் எங்கே இருக்கார்? அவர் பரலோகத்தில் இருக்கார். அவர் தான் என்னை அனுப்பினவர். அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது, அதே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக யோவான் 6:29 பாருங்க, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே. அவர் அனுப்பினவர் யார்? நான் தான். அவர் சொல்கிறார் தன்னை. நீங்கள் யார் இப்போ விசுவாசிக்கணும்? எந்த கடவுளை நீங்கள் வணங்குகிறீர்களோ அவர் தான் என்னை அனுப்பிச்சிருக்கார். அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். நல்லா புரிஞ்சுக்கலாம். அது பாருங்கள். அதே இன்னொரு வசனம் பாருங்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்வதே நான் வானத்தில் இருந்து இறங்கி. பாருங்க என்ன சொல்றாரு. இப்போ இவரே கடவுளாக இருந்தா, இவரே மெய்யான கடவுளாக இருந்திருந்தா இப்போ இவர் எப்படி சொல்லுவார்? என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இல்லை, இன்னொரு விஷயம் கவனிங்க அன்புக்குரிய சொல்ல, எந்த இடத்துலையும் பைபிளில் நான் தான் பிதான்னு தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதே கிடையாது. நான் தான் பிதா எங்கேயாவது சொல்லியிருக்காரா? எங்கேயுமே சொல்ல. நான் அந்த பிதாவுடைய மகன்னு சொன்னார். அப்போ பாருங்க, அவர் சொல்கிறார், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரி, அவர் அடுத்த வசனம் பாருங்கள். யோவான் 6:44 படிச்சிட்டோம் இல்லையா? இப்போ அடுத்த வசனம் பாருங்க, 7:16. யோவான் 7:16. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதா இராமல் சொல்றார் பாருங்க, என்னுடைய உபதேசமே என்னோடது இல்லைன்றார்.
இப்போ நான் சொல்லக்கூடிய டாக்டரின், நான் பேசுகிற வசனமே எனக்கு என்னுடையதல்ல. பாருங்கள், என் உபதேசம் என்னுடையதாக இராமல் என்னை அனுப்பினவருடையதாக இருக்கிறது. அப்போ என்னை ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கார், அவரு தாங்க இந்த வசனம் எல்லாம். அப்போது இந்த வசனமே என்னோடது இல்லைன்னு கிறிஸ்து சொல்கிறார். பாருங்க, என்னை அனுப்பினவரோடது. அதே யோவான் 8:26 உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். அப்போது இவரே கடவுளாக இருந்துட்டு இவர் இப்படியெல்லாம் பேசுவாரான்னு பாருங்க. என்னை ஒருத்தர் அனுப்பினவர், அவர் சத்தியம் உள்ளவர், நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்கிறேன். நான் அவர்கிட்ட என்ன கேட்டனோ அதுதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ஒருத்தரா யோசனை பண்ணி பாருங்க. இவருக்கு ஆண்டவர் கிளியராக இருக்கார், தன்னுடைய கருத்தில் விஷயத்தில் ரொம்ப கிளியராக இருக்கார். என்னை ஒருத்தர் அனுப்பிச்சாருங்க, அவர் தாங்க எங்கள் அப்பா, அவர் சத்தியம் உள்ளவர், நான் பேசுகிறதெல்லாம் என்னோடய வார்த்தை இல்லை, அவர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்காரோ அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, அடுத்த வசனம் பாரு, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். புரியுதுல்ல, என்னோடு இருக்கிறார்னு சொல்கிறார். நான் தான் எங்கள் அப்பான்னு சொல்லலை, நல்லா புரிஞ்சுங்க. என்னை அனுப்புகிறவர் என்னோடு இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால். அப்போது இவர் தான் பிதா அப்படின்னு நம்ம சொல்கிற போது, அப்போ இவருக்கு பாருங்க, இப்படி இந்த மாதிரி வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? எப்பொழுதுமே பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. என்னை தனியாக இருக்கல, என் கூடயே தான் இருக்கார். நம்ம கூட சொல்கிறோம் இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய கவனம் முழுவதும் தம்முடைய குமாரன் மேலேயே இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சார், ரொம்ப தெளிவாக இருக்குது. தயவுசெய்து இந்த வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. என்ன சொல்கிறார் பாருங்க, நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுக்கு சொன்னதை கேட்டிருக்கிறீங்க. பாருங்கள், யோவான் 14:28 வாசிக்கலாம் பாருங்கள். நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாக இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன். இப்போ பாருங்கள், அவர் தன்னுடைய பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று சொன்னதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ஏன்? நான் ஏன் தெரியுமா போகிறேன்? ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவர். எவ்வளோ கிளியராக இருக்கு வசனம். என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கார். அந்த டிஃபரன்ஸ் கொடுக்குறார் பாருங்க அடுத்த வசனத்திலே. யோவான் 13:16 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. அப்ப ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. அப்ப இந்த இடத்துல தன்னுடைய தகப்பனாகிய பிதாவாகிய தேவனை அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? தனக்கு எஜமான்கிறார். புரியுது? எஜமான் ஊழியக்காரன் ஒரே ஆளா? யோசனை பண்ணி பாருங்க. தனக்கு எஜமான் அவர் தான் என்னை அனுப்பினார். இப்போ ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரும் பெரியவர் அல்ல. ரொம்ப கிளியராக சொல்கிறார். அப்போது என்னை விட என் பிதா பெரியவர்னு சொன்னார். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யோவான் 10:29 பாருங்கள். அவைகளை எனக்கு தந்த பிதா எல்லாரிலும் பெரியவர்னார். புரியுதுல்ல? இந்த பிதா என்னிலும் பெரியவர் மாத்திரமல்ல, எல்லாரிலும் பெரியவர். புரிஞ்சுதுங்களா? இது நாம் தனியாக சொல்கிற வசனம் அல்ல. இது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருவாயில அழகாக சொன்ன வசனம். தன்னுடைய தகப்பனை குறித்து, தன்னுடைய பிதாவை குறித்து விட்னஸ் பண்ணுறார். எங்கள் அப்பா என்னிலும் பெரியவராக இருக்கார், எல்லாரிலும் பெரியவராக இருக்கார். அவர்கிட்ட இருந்து தான் நான் வந்தேன், அவர் சொன்னதை தான் நான் கேட்டிருக்கேன். ஆனால் ஒன்று, அவரையே நினச்சிட்டு இருக்கிறனால அவர் என்னை தனியாக இருக்க விட மாட்டார், அவர் என்னோடயே இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இப்போ பாருங்கள், இப்போ புரிஞ்சுதுல? அப்போ ஒருத்தராக ரெண்டு பேரா? கிளியராக ஆண்டவர் சொல்கிறார், என் பிதா ஒருத்தர் மேலே இருக்கார், நான் கீழே இருக்கேன். தான் சாவதற்கு முன்பாக கூட தன்னுடைய சீசர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன சொல்கிறார்? யோவான் 14, இது போன சப்ஜெக்ட்லேயே பார்த்தோம், பட்டிருந்தால் ஞாபகம் வைங்க. 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய். அப்போ இவர் தான் பிதாவாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்? என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கப்பா அப்படிதானே சொல்லியிருக்கணும். என்ன சொல்கிறார்? தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, எங்கிட்டையும் விசுவாசமாக இருங்க. ஒருத்தரா ரெண்டு பேரா? கிளியராக இருக்கா? புரியுதுங்களா? அப்போ தேவன் ஒருத்தர் இருக்கார், பிதாவாகிய தேவன் அப்பா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய திருமகன், அவருடைய ஒரே பேரான குமாரன். அப்போ தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்னிடத்தில் விசுவாசமாக. இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள். அப்போ ஆண்டவரே, உங்கள் பிதா எங்கே இருக்கார்? அவர் பரலோகத்தில் இருக்கார். அவர் யாராவது பார்த்துருக்காங்களா? அவர் யாரும் பார்த்ததில்லை. நீங்களாவது பார்த்துருக்கீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தார்? பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வரார். அப்போ கட்டாயமாக பிதாவாகிய தேவன் யார் பார்த்துருக்கணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்துருக்கணும் இல்லையா? பாருங்கள், யோவான்
1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க, வாசிக்கலாம். தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். இதுவும் ஆண்டவர் சொன்ன வசனம் தான். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. இயேசு கிறிஸ்து தான் அவரை வெளிப்படுத்துறாராம். அதனால தான் பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க, யோவான் 6:46, தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். புரியுதா? அப்போ பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போ பிதாவாகிய தேவனை யார் தான் பார்த்துருக்கிறதுனா அவருடைய மகன் இயேசு கிறிஸ்து தான் பார்த்துருக்கார். அவரே சொல்கிறார் பாருங்க, தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். அப்போ இவரை கண்டவரா? ஒரே இவர் தான் அவர் தான் இவரை பார்த்துருக்காரா? இது என்ன ஒரு அர்த்தம் யோசனை பண்ணி பாருங்க. அப்போ பிதாவாகிய தேவனை பார்த்தவர் கிறிஸ்து இல்லையா? அப்போ பிதாவை இவரே தேவனிடத்திலிருந்து வந்ததுனால இவரே பிதாவை கண்டவர். அது மட்டும் இல்லை, இன்னும் சில வசனங்கள் ஆண்டவர் தன்னுடைய பிதாவை குறித்து பேசுகிறா பாருங்க. மார்க் 11:25, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னி. இப்ப இங்க ஒரு பூமியில நின்று சொல்றார், நீங்க ஒருத்தருக்கு ஒரு குறை இருந்ததுன்னா முதல்ல நீங்க பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்றதுக்கு முன்னால நீங்க ஒருத்தருக்கு மன்னிங்கிறார். நீங்களும் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்களை தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். இப்போ இவர் தான் பிதா வந்து என்ன சொல்லியிருப்பார்? நீங்கள் இப்படி மன்னிக்கலைன்னா நான் உங்களை மன்னிக்க மாட்டேன், அப்படி தானே சொல்லியிருப்பார். ஏன்னா இவர் தான் பிதா. அப்போ என்ன சொல்லணும்? நீங்கள் இப்படி தப்புக்கு மன்னிக்கலைன்னா உங்களுக்கு நான் மன்னிக்க மாட்டேன், அதனால் நீங்கள் அப்படி தானே சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன சொல்கிறார்? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுங்க? மன்னியுங்கள். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரனே, கவனிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஞானஸ்தானம் எடுக்கிறார் இல்லையா? ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒரு சத்தம் வந்தது பாருங்க. மத்தேயு 3:17, இதோ வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன். யார் சொல்றது? இவரே சொல்றாரா? இவர் தான் பிதாவா? யோசனை பண்ணி பாருங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன். அப்பா தன்னுடைய மகன் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆரம்பிக்க போறார் இல்லையா? தன்னுடைய பரிசுத்த ஆவியை தன்னுடைய மகன் மேலே புறாவை போல இறக்கிறார். தன்னுடைய மகனுடைய ஊழியத்தை தேவன் அங்கீகரிக்கிறார். தன்னுடைய பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் இறக்கிறார் அவருடைய குமாரன் மேலே. அப்படி இறக்குனது மட்டும் இல்லை, அவரே விட்னஸ் பண்ணுறாருப்பார், இவர் என்னுடைய நேசகுமாரன், யூ ஆர் மை பிலவ்ட் சன். இவர் மேலே நான் பிரியமாக இருக்கேன். மேலிருந்து ஒரு சத்தம் வந்து தான். யோசனை பண்ணி பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அப்படின்னா இவர் தான் அவர் தான் இவரா இல்லையா? அப்போ பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அப்பா இருக்கார். அந்த அப்பா சொல்றார், இவர் என்னுடைய நேச குமாரன். ஆண்டவரே இந்த பூமியில் வந்தபோது என்ன சொன்னார் தெரியுங்களா? பாருங்க, மத்தேயு 7:21 வாசிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பாருங்க என்ன சொல்றார்? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றவன் அதில் பிரவேசிப்பதில்லை. கடைசி காலத்தில் இப்படி தான் சொல்லுவாங்களா? அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால் தானே தீர்க்க தரிசனம் சொன்னோம், உமது நாமத்தினால தானே பிசாசுகளை துரத்தணும், உம்முடைய நாமத்தினால தானே அநேக அற்புதங்களை செய்தோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லணும்? அடடே பரவாயில்ல, அப்படியா, ரொம்ப சந்தோஷம், அப்படி தானே சொல்லணும். அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறார் பாரு, அப்பொழுது ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். ஏன் அப்படி சொல்கிறாரு? இதை கேட்டு நம்ம சகோதரர் சொன்னார், இவர் செய்தால் மட்டும் அற்புதம், மற்றவங்க செய்தால் அக்கிரமமானு கேட்டார். அதுக்கு அது பதில் அல்ல. அவர் ஏற்கனவே என்ன சொன்னார்? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் தான் எனக்கு தாயும் சகோதரியும். பாருங்க, எனக்கு சகோதரனும். ஆண்டவர் இந்த பூமியில் வந்து சொல்றார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துக்கு போவான்னு ஒரு வசனம். அப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதா யாருன்னு முதல் தெரியணும். நல்லா புரிஞ்சுக்கலாம். நாம் என்ன பண்ணிடக்கூடாது? பைபிளை அறவுரையாக படிச்சுட்டு
நீங்கள் தான் பரலோகத்தில் இருந்த பிதா, நீங்கள் தான் குமாரனா வந்துட்டீங்கன்னு சொல்லி அவருக்கு தெரியாத ஒன்று சொல்லப்படாது. ஆண்டவர் கிளியராக சொல்கிறார், பரலோகத்தில் என் பிதா இருக்கார், அவர்கிட்ட இருந்து நான் வந்திருக்கேன். பரலோகத்தில் இப்போ என் பிதா பரலோகத்தில் தான் இருக்கார். அவருடைய சித்தம் என்னன்னு தெரியணும். அவருடைய சித்தம் என்னன்னு தெரியாமல் அல்லது அவர் யாருன்னே தெரியாமல் நாம் இங்கே அற்புதம் செஞ்சாலும் சரி, பிசாசுகளை துரத்தினாலும் சரி, என்ன பண்ணினாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து அதான் சொல்லுவார், உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, அக்கிரமச்செய்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் சொல்லிடுவாராம். புரியுதுங்களா? இது பயங்கரமான சத்தியம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இது ரொம்ப கேர்லெஸ்ஸாக கேட்டுறாதீங்க. அப்புறம் ஒரு தயவு செய்து உங்ககிட்ட தாழ்மையாக கேட்டுக்கிறது, இது முதலே சொல்லியிருக்கணும்னு மறந்துட்டேன். இந்த சப்ஜெக்டை தயவு செய்து நீங்கள் பைபிளை எடுத்து வச்சு உங்கள் வீடுகளில் உட்கார்ந்து நாம் சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். புரியுதுங்களா? இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் பைபிள் வசனம் சரியாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வசனம். நாங்கள் கூட உங்களை ஏமாற்றிடுவோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஏமாந்துடாதீங்க. சொல்கிற வசனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதான் செக் பண்ணுங்க. பாருங்கள், ஆண்டவர் தான் சொல்கிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். இப்போ மத்தேயு 12:50 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் தான் எனக்கு தாயும் எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியுமா இருப்பாங்கன்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலேயே என்ன சொல்லியிருக்காருன்னா, மத்தேயு 23:9 பூமியில் ஒருவனையும் உங்கள் பிதான்னு சொல்லாதீங்க, பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதான்னார். இப்போ இயேசு கிறிஸ்துவே பூமியில் தான் இருக்காருங்க. இப்போ அவர் சொல்கிறார், நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே பிதா பரலோகத்தில் இருக்கார். இந்த பூமியில் யாரையும் பிதான்னு கூப்பிட்றாதீங்க. அதுக்கு இங்கிலீஷில் என்னங்க, ஃபாதர் இல்லையா? பூமியில் யாரையும் ஃபாதர்னு கூப்பிடாதீங்கன்னு பைபிள் சொல்லுது. நம்ம ஏற்கனவே 3 அறுவடைகள் சப்ஜெக்டில் படித்தோம் இல்லையா? ஆண்டவரே சொல்கிறார், இங்கே ஃபாதர்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு பெரிய ஆர்கனைசேஷனே வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஃபாதர்னு கூப்பிடுறாங்க இல்லையா? பெரிய பெரிய போதர்களையே ஃபாதர்னு தான் கூப்பிடுறாங்க. நமக்கு ஃபாதர் எங்கே இருக்கார்? பரலோகத்தில் இருக்கார். பைபிளாக தான் சொல்லுது, பூமியில் ஒருத்தனையும் உங்கள் ஃபாதர்னு கூப்பிட்றாதீங்க. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே கடவுளாக இருந்திருந்தால் அவர் பின்னாடி நடக்க போகிற விஷயம் எல்லாத்துக்குமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆண்டவர் இந்த கடைசி அழிவுக்குரிய நாளை குறித்து பேசும்போது மார்க் 13:32 வாசிக்கலாம். அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியா. பாருங்க, அந்த நாளையும் the date and time அது பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும். பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுக்கு கூட தெரியாது. அதே சமயத்தில் குமாரனும் அறியார், எனக்கும் தெரியாதுங்கிறார். பாருங்க, அப்போ இவரே கடவுளாக இருந்தால் கடவுள் என்கிறவர் யாருங்க? முக்காலமும் அறிந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அந்த கடவுளுடைய ஒரே பேரான மகன் இந்த பூமியில் வந்தபோது அவரே சொல்கிறாருங்க. இது அவரே சொன்ன விஷயம்தான். அந்த நாளையும் அந்த நாளிகையும் பரலோகத்தில் பிதா மட்டும்தான் தெரியும், அவருக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு கூட தெரியாதுங்கிறார். குமாரனும் அறியார். அது மட்டும் இல்லை, இந்த பூமியில் நிறைய பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சொல் கேட்டு வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நான் கூப்பிட்றேன் வாங்கன்னு அவர்னு சொல்லலை. என்ன சொல்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். யோவான் 6:44. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை சொல்கிறார் பாரு. எங்கிட்ட நீங்கள் வாங்கன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா? ஒரே ஒரு இடத்துல சொன்னார் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், என்னை நோக்கி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கலாம், நான் தான் உங்களுக்கு கடவுள் நாங்கள் சொல்லலை. அவர் சொன்னது என்னன்னா, நீங்கள் வருத்தப்பட்டிருக்கிறீங்க, நியாயப்பிரமாணம் என்கிற சுமை வச்சுட்டு வருத்தப்பட்டிருக்கிறாங்க. அதனால் சொன்னார், எங்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். அந்த நியாயப்பிரமாணங்கிற பெரிய சுமை எடுத்து என் மேலே வைங்க. என்னுடைய நல்ல குணம், சாந்தம், மனத்தாழ்மை, இந்த பஞ்சு மாதிரி இதை எடுத்து உங்கள் மேலே வச்சுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும்னா. அவங்களுக்கு அது புரியல. அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த இடத்துலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் கடவுள், நான் தேவன், நான் பிதா எங்கிட்ட ஜெபம் பண்ணுங்கன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரான்னு பாருங்கள். எங்கேயுமே அவர் சொன்னதில்லை. என் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, மத்தேயு 10:33 பாருங்க, வாசிக்கலாம். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். பாருங்க, இன்னைக்கெல்லாம் அந்த மறுதலிப்பு தாங்க ஜாஸ்தி இருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரிஜினலாக யாருன்னே தெரியாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், பிதா மேல் இருக்கார், அவர் தான் கடவுள், அவருடைய குமாரன் நானுன்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் தான் அவருன்னு சொன்னால் அது மறுதலிக்கிறது.
நீங்கள் தான் அவர் அங்கே, நீங்கள் தான் இங்கே வந்திருக்கிறீங்க, நீங்கள் தான் பிதா, நீங்கள் தான் குமாரன் சொல்லி குழப்பி விட்டு, புரியுதுங்களா? அதுதான் மறுதளிக்கிறது. என்ன சொல்கிறாருன்னா, அப்படி யாராவது என்னை மறுதளிச்சின்னா பரலோகத்தில் இருக்கிற பிதா முன்னாடி உங்களை நான் மறுதளிச்சேன், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வசனங்களை கவனிக்காமல் புரிஞ்சு தன்னிச்சையாக ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிறது, அதை தன்னிச்சையாக புரிந்து கொள்ள செய்த ஒரு மகா பெரிய ஞானியார் தெரியுமா? இருக்கா? ஆகாயத்து அதிபதி சாத்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின உண்மையை அறிந்து கொள்ளக்கூடாதபடி எல்லாருடைய மனக்கண்களை குருடாக்கியிருக்கான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவருடைய விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தார். பாருங்கள், ரோட்டில் போயிட்டுருக்கார். போயிட்டுருக்கும்போது திடீர்னு இவர் தான் கடவுள்னா இப்படி செய்வாரான்னு பாருங்கள். லூக்கா 10:21 அந்த வேளையிலே இயேசு ஆவியிலே அவர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே ஜெபம் பண்ணுறார். எல்லா ஜனங்களும் முன்னாடி, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே. யாரை பார்த்து சொல்கிறார்? தன்னுடைய பிதாவை பார்த்து, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை எல்லாம் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இன்னொருத்தரை ஸ்தோத்தரிக்கிறார். பாருங்க, இப்படி செய்வது உமக்கு திருவுலகத்திற்கு பிரியமாக இருக்குது. இதுதான்ப்பா உங்களுக்கு பிரியமாக இருக்குது, எனக்கு தெரியுதுப்பா. ஆண்டவருக்கு என்ன ஒரு சந்தோஷம். இவைகளெல்லாம் பெரிய பெரிய ஞானிகளுக்கெல்லாம் மறைச்சு சாதாரண பாலகர் மாதிரி இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லிட்டீங்களே, அதுக்கே உங்களை நான் ஸ்தோத்தரிக்கிறப்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிதாவை நோக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுறார். இப்போ சொல்லுங்கள், ஒருத்தரா 2 பேரா? யோசனை பண்ணலாம். அது மட்டும் இல்லை, யோவான் 5:17 இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் அதே கிரியைத்தான் நான் செய்துட்ருக்கேன். சரியா? ஓகே. இப்போ இவரை கொண்டு போய் பிலாத்து முன்னாடி நிறுத்தினாங்க, அண்ணா காய்பா முன்னாடி நிறுத்தினாங்க, பிரதான ஆசாரியின் முன்னாடி நிறுத்தினாங்க இல்லைங்களா? அப்படிலாம் நிறுத்தும்போது ஒரு பிரதான ஆசாரியன் கேட்குறான் பாருங்க. அவரும் பாருங்கள், மார்க் 14:61 அவரும் ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாமல் இருந்தார். கேட்ட கேள்விக்கு ஒரு சொல்லலை, எந்த பதிலும் சொல்லலை. இப்போ பிரதான ஆசாரியன் கேட்குறான் பாருங்க, வாசிக்கலாம். அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா என்று கேட்டார். பாருங்க, அப்போ அவங்க கிளியராக இருக்காங்க. அவங்களுக்கு பிதாவாகிய தேவன் ஒருத்தர் பெரியவர் இருக்காருன்னு தெரியும் இல்லையா? இப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் தேவனான கேட்டாங்க, நீங்கள் கடவுளான கேட்டாங்க, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அப்போது இவர் கடவுள் அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருந்திருந்தாருன்னா இவர் என்ன சொல்லியிருப்பா தெரியுமா? என்னப்பா உனக்கு கடவுளே நான் தாப்பான்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? நீர் கிறிஸ்து தானான்னு கேட்குறார், தேவனுடைய குமாரன் தானான்னு கேட்குறார். அதுக்கு ஆண்டவர் கிளியராக பதில் சொல்லவார். அதற்கு இயேசு, நான் அவர்தான் கிளியராக சொல்கிறார். நீ சொன்னது கரெக்டு தான், நீ தேவனுடைய குமாரன் தானான்னு தான் நீங்கள் கேட்டீங்க. ஆமாம், நான் தேவனுடைய குமாரன் தான், நான் தேவன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லை, அதே இன்னொரு சந்தர்ப்பத்தில் பாருங்கள், லூக்கா 22:70 பாருங்க. அதற்கு அவர்கள் எல்லாரும், அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் சொல்லுகிறபடியே நான் அவர்தான் அப்படின்னு புரிஞ்சுதுங்களா? நான் தேவகுமாரன் தான். அதே மத்தேயு ரெக்கார்ட் பண்றார் பாருங்க. பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன். அதுக்கு ஆண்டவர் சொன்ன பதில் பாருங்க. அதற்கு இயேசு, நீ சொன்னபடி தான். அப்போது அவங்களும் கிளியராக இருந்தாங்க, இயேசு கிறிஸ்துவும் கிளியராக இருக்கார். ஏன்னா பிதாவாகிய தேவன் இவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது அவங்களுக்கும் தெரியும், பிரதான ஆசாரியனுக்கெல்லாம் தெரியுது. அதனால தான் இப்போ பிரச்சனை என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து தன்னை பிதான்னு சொல்லியிருந்தார்னு வச்சுங்க, கட்டாயமாக அது ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டாக இருந்திருக்கும். ஆனால் அவர் அப்படி எங்கேயுமே சொல்லவே இல்லை. அந்த பிதாவுக்கு குமார்னு சொன்னதுக்கே உங்களுக்கு கோபம் வருது பாருங்க. எங்கள் பிதாவுக்கு நீ எப்படி குமார்னு சொல்லலாம்? பாருங்க, யோவான் 10:36 பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவ தூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாம். சொல்றார், நான் தேவனுடைய குமாரன்னு சொன்னதுக்காகவே நீங்கள் தேவ தூஷணம் சொன்னாயின்னு சொல்கிறீங்களே, சொல்லலாமா? நான் தேவன்னு சொல்லலையே, நான் தேவனுடைய குமாரன்னு தானே சொன்னேன்.
ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா? பாருங்கள், யோவான் 10:33, யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரிகளின் நிமித்தம் நாங்கள் உன் பேல் கல்லெறிகிறதில்லை. அப்போ இவர் நல்ல காரியம் செய்கிறார். அவங்க என்ன சொல்கிறார்? நல்ல காரியத்துக்காக நான் உன் பேரை கல்லெறியல, நீ மனுஷனாக இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாய் தேவதூஷனை சொல்லுகிறபடியால் உண்மை கல்லெறிகிறோம். பாருங்கள், அவர் ஆண்டவர் நான் தேவன் சொல்லலை, அவர் தேவனுடைய குமாரன் தான் சொன்னார். இவங்க தான் உன்னை தேவன் நீ சொல்றியா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படித்தாங்க, எல்லாரும் அப்படித்தான். இயேசு கிறிஸ்து தான் குமாரன் தான் சொல்லியிருக்கார், மற்றவங்கள இல்லை நீங்கள் குமாரன் இல்லைங்க, நீங்கள் தேவன். அன்னைக்கு அவங்க எப்படி தப்பாக சொன்னாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு நாமளும் தப்பாக சொல்லிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவை அவர் தான் தேவனுடைய குமாரன் சொல்லும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க? இல்லை நீ உன்னை தேவன்னு சொல்கிற. ஆனால் அப்படி அவர் சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் யாருங்கிறத அவர் கிளியராக அவங்களுக்கு சொல்லிட்டு தான் இருந்தார். அந்த ஜனங்கள் நம்பலை. சாத்தான் என்ன பண்ணியிருந்தான் தெரியுங்களா? அவங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி இருந்ததுனால அவரை தேவன்னு சொன்னார்னு சொல்லி அவரை தேவதூஷனை சொல்கிறதுக்கு குற்றம் சாட்டுறாங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், அப்படியா? இப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் பிதான்னு சொல்கிறாரு, அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு, அவர் தான் எஜமான் அப்படின்லாம் சொல்கிறாரு. இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்கணுன்னா, இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் பிதான்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம், அவர் தான் குமாரன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பைபிள் தெளிவாக இருக்குது, அப்படி எந்த இடத்துலையுமே சொல்லப்படலை. அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்போ பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருக்கிறாருன்னு ஆண்டவரே சொன்னதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன கேட்கணும் தெரியுமா? ஆண்டவரே, இப்போ எங்களுக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஒருத்தர் இல்லை, நீங்கள் 2 பேர். பிதா அப்பா ஒருத்தர் பரலோகத்தில் இருக்கிறார், நீங்கள் இந்த பூமியில் இருக்கிறீங்க இல்லையா? அப்படின்னா உங்கள் பிதா அவர் எங்களுக்கு என்ன ஆகுது? உங்களுக்கு அவர் அப்பா, எங்களுக்கு என்ன ஆகுது? முதல் கேள்வி. ரெண்டாவது, அவர் யார்? அவர் எப்படிப்பட்ட ஒரு பிதா? அவருக்கு உங்களை விட பெரிய குணலட்சணம் ஏதாவது இருக்கா? உங்களை விட ஒரு பெரியவரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கும்போது, இப்போ நம்ம அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் முறையாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவை குறித்து இன்னைக்கு தெரியாத ஒரு இடத்துல இந்த வசனத்தின் மூலம் பேச போறார். கவனிங்க. எத்தனை பேர் உலகத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பிதாவை குறித்து இப்ப தெள்ள தெளிவா ஒரு விஷயத்தை நமக்கு சொல்ல போறார். அப்படின்னா இந்த பிதா யாரு? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டார், என்னை விட பெரியவர்னு சொல்லிட்டா, அப்ப கிறிஸ்துவை விட பெரிய சில விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கணுமா இல்லையா? இல்லையா? அது தெரியணும். அவருடைய கேரக்டர், பிதாவாகிய தேவனுடைய கேரக்டர் என்ன, அவருடைய தன்மை என்ன, நேச்சர் ஆஃப் ஆல்மைட்டி காட். புரியுதுங்களா? அவருடைய என்ன தன்மை இருக்கு, என்ன தன்மையில் இருக்கார் என்பதை குறித்தெல்லாம் நம்ம கவனிக்கும் போது நம்முடைய பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னுடைய பிதாவாகிய தேவன் சொல்றார் இல்லையா? இப்போ அவர் யாரு? அவர் ஒரு கடவுளா, 3 கடவுளா, 2 கடவுளா, அல்லது ஒருத்தரா? அவருக்குரிய என்ன நேச்சர்? முதல் நேச்சரை கண்டுபிடிக்கலாமா? நம்முடைய பிதாவாகிய தேவன் அனாதியானவர். நல்லா புரிஞ்சுக்கங்க. அனாதின்னா என்ன அர்த்தம்? ஆதினா தொடக்கம்னு அர்த்தம். அனாதினா தொடக்கத்துக்கு முன்னாலன்னு அர்த்தம். இன்னும் வேற மாதிரி சொல்லணும்னா, தொடக்கமும் முடிவும் இல்லாதவர் தாங்க கடவுள். இதுக்கு விளக்கமெல்லாம் சொல்ல முடியாது, அவ்வளவுதான். கடவுள் என்பவர் தொடக்கமும் முடிவும் இல்லாதவர், அவ்வளவுதான் விளக்கம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அப்படி இல்லைங்க, ஒரு தொடக்கம் இருக்கு. அது எப்படின்னு கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். புரியுதுங்களா? இதைத்தான் சங்கீதம் 90:2 வாசிக்கலாம் பாருங்க. பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியா என்றென்றைக்கும் தேவராய் இருக்கிறீர். எல்லாமே உருவாகிறதுக்கு முன்னாடி நீரே அனாதியா என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். அடுத்தது பாருங்க, உபாகம் 32:39 நானே அவர், என்னோட வேற தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்க. அந்த கடவுள் சொல்றார், நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சுஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் ஒருத்தர் இல்லை. இதுதான் உண்மையான கடவுளுடைய நேச்சர். புரியுதுங்களா? ஆனால் ஆண்டவர் இந்த பூமியில் என்ன சொன்னார்?
நான் கொள்கிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன்னு சொல்கிறாரா? இல்லை. என் பிதா தான் எல்லாமே இல்லையா? நான் பேசுகிற வசனமே என்னோடது இல்லை, அவர்கிட்ட என்ன கேட்குறேனோ அதுதான் நான். அப்போ இவரே பிதாவாக இருந்திருந்தா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே வந்தபோது சொல்லுவார், நான் என்ன நினைக்கிறோம் அது நடக்கும்னு சொல்லுவார் இல்லையா? அப்படி அவர் சொல்லவே இல்லை. ஆனால் பிதாவாகிய தேவனுடைய நேச்சர் தான், அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். சரி, அப்படிப்பட்ட பிதா ஒருத்தரா 3 பேரா? அப்படின்னா ஒரே ஒருத்தர் தாங்க பிதா, ஒருத்தர் தான் இல்லையா? அதனால தான் அவரை குறித்து வசனங்கள் பாருங்கள். சங்கீதம் 136:4 வாசிக்கலாம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை, பார்த்தீங்களா? ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். இது பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லப்பட்ட வசனம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட வசனம் அல்ல, அவருடைய பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லப்பட்ட வசனம். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே யோவான் 17ஆம் அதிகாரம் பாருங்க, நீங்க தயவு செய்து 17ஆம் அதிகாரத்தில் 2 தடவை படிச்சு பாருங்க. அந்த 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமே இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து தன் தேவனை நோக்கி ஜெபம் பண்றார். அதுல 3ஆம் வசனம் பாருங்க, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய என்னையும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அவர் பேரையே சொல்றார். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆண்டவரே என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு? ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும். அப்போ ஒரே கடவுள் தான். புரியுதுங்களா? கடவுள் 3 பேர்ல ஒரே கடவுள் தான். அவர் யாரு? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினவர். அவர் யாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிதா. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட பெரியவர், தம்மில் தாமே ஜீவனுடையவர். அப்போ அவருக்கு சாவு இருக்கா? கடவுளுக்கு சாவு இருக்கா? கடவுளே செத்து போயிட்டா அப்புறம் இந்த உலகத்தை யாருக்கு பார்க்கறது? சாவு இல்லாதவர் பேர் தாங்க கடவுள். சரியா? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவன் அவருக்கு சாவு இருக்கா? அவர் சாவாமை உள்ளவர். வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும். பார்த்தீங்களா எப்படி ஆரம்பிக்கிறார்? ஒருவராய் சாவாமை உள்ளவரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன இருக்கார்? அவர் இந்த பூமியில் செத்துருக்கார் இல்லையா? ஆனால் சாவாமை உள்ளவர் ஒருத்தர் யாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அப்பா. ஒருவராய் சாவாமை உள்ளவரும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். கிளியரா சொல்லிட்டாரா? அப்போ ஒருவராய் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், சாவாமை உள்ளவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் பார்த்தாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது இந்த வசனம் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர், பார்க்கவே முடியாதுங்கிறாங்க மனுஷர். அப்போ இந்த பூமியில் வாழ்ந்தெல்லாம் மனுஷர் தானே. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க? எல்லாருமே பார்த்தாங்க. சில பேர் எப்படி இதை வியாக்கியானம் பண்ணுவாங்கன்னா, அவர் பிதாவாக இருந்தபோது பார்க்க முடியாது, குமாரனை வந்தபோது எல்லாரும் பார்க்கலாம். அப்படி அவர் சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கலாம். அவர் சொன்னது மனுஷரில் ஒருத்தரும் பார்க்க முடியாது, பார்க்கவே கூடாதவர், கண்டிராது, யாரும் பார்த்ததும் இல்லை, இனி மனுஷர்கள் யாருமே பார்க்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கடவுள் தான். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில், நான் என் கரத்தை வானத்துக்கு உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர், எப்பொழுதுமே உயிரோடு இருக்கிறவர் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட கடவுளை தாங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு இந்த பூமியில். ஆனால் நிறைய பேருக்கு புரியல. எப்படி அந்த இஸ்ரேல் ஜனங்க அவரை எப்படி குற்றப்படுத்தினாங்க? அவர் தேவகுமாரன்னு தன்னை சொன்னார். இல்லை நீ தேவன்னு சொல்கிறேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அதே தான் கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் கூட புரியாமல் பேசிட்டு இருக்கிறாங்க. அவர் தான் தேவன், அவர் தான் தேவன். அவர் என்ன சொல்கிறார்? எனக்கு மேலே ஒரு தேவன் இருக்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட கடவுளுக்கு ஈடு இணை ஏதாவது இருக்கா? அவரை கூட யாராவது கம்பேர் பண்ண முடியுமா? யோசனை பண்ணி பாருங்கள். அவரோட யாராவது கம்பேர் பண்ண முடியுமா? பைபிள் சொல்லுது. வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 8:23 வாசிக்கலாம். இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. கிளியரா சொல்லிட்டார். மேலே சரி கீழே சரி, பிதாவாகிய தேவனுக்கு ஈக்குவல் யாருமே இல்லை. அப்ப எனக்கு ஈக்குவல் யாருமே இல்லை. அடுத்த வசனம் பாருங்க. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. ஏசாயா 45:5. அடுத்தலையே ஏசாயா 45:6 படிச்சு பாருங்க.
என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியும்படி நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இறை கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. இவர் தாங்க எல்லாவற்றையும் உண்டாக்கினார். வானம், பூமி, அண்ட சராசரம். ஏசாயா 45:18 வாசிக்கலாம். வானங்களை சிருஷ்டித்து பூமியை வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. பாருங்க, வானங்களை சிருஷ்டித்து பூமியும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக அவர் செய்கிறார். அதனால தான் மல்கியா தீர்க்கதரிசி எழுதும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ, ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ கேட்குறாரு பாருங்க. நம்ம எல்லாத்துக்கும் ஒரே பிதா இருக்கார். சரி, இந்த பிதா அப்பப்போ பூமிக்கெல்லாம் வந்துட்டு போவாரா? நினச்சபடி இங்கே வந்துட்டு போவாரா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போல வருவாரா? அவர் எங்கே தான் இருப்பார்? பைபிள் சொல்லு தெரியுங்களா? அவருடைய வாசஸ்தலம் பரலோகம். அவருக்கும் இந்த அசுத்தமான பூமிக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால தான் தன்னுடைய குமாரனை இந்த பூமியில் அனுப்பிச்சார். நல்லா புரிஞ்சுக்கலாம். அவர் பரலோகத்தை விட்டு எங்கேயுமே போகிறதில்லை. அவருடைய வாசஸ்தலம் அங்கே தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? அங்கிருந்து வந்தார். இப்போ வாசிக்கலாம் பாருங்க, 1 ராஜாக்கள் 8:30 வாசிங்க. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். பாருங்க, பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர் அதை கேட்பீராக. பாருங்க, கேட்டு மன்னிப்பீராக. அப்படின்னா பிதாவாகிய தேவனுடைய வாசஸ்தலம் எங்க இருக்குன்னா பரலோகத்தில் இருக்கு. புரியுதுங்களா? பிதாவாகிய தேவனுடைய வாசஸ்தலம் பரலோகத்தில் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கலாம். அவர் இந்த பூமிக்கெல்லாம் வந்துட்டு போகிறவர் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன இருக்கார்? இந்த பூமிக்கு வந்திருக்கார். அவர் என்ன சொன்னார்? ஆமாங்க, எங்கள் அப்பா பிதா பரலோகத்தில் தான் இருக்கார், அவர் தான் என்னை அனுப்பிச்சாருன்னு சொன்னார். அதனால தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போ இவர் தான் பிதாவாக இருந்திருந்தா ஜெபம் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்டாங்க சீஷர்கள். இவர் என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? ஜெபம்ங்கிறது என்ன? யோசனை பண்ணி பாருங்க. ஜெபம்னா என்ன? தேவனிடத்தில் பேசுறது தானே. இப்போ நம்ம ஏன் கண்ணை மூடிட்டு இங்கே நின்று ஜெபம் பண்ணுறோம்? தேவன் எங்கேயோ இருக்கார், அதனால் நம்ம கண்ணை மூடிட்டு ஜெபம் பண்ணுறோம். இப்போ அதே அந்த தேவன் தான் பூமிக்கே வந்துட்டாருன்னு சொல்கிறீங்க. ஓகே, இப்போ தேவனே நிற்கிறார். இப்போ அவர்கிட்ட ஜெபம் பண்ணுறதுன்னா அங்கே முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறதா? நம்ம என்ன பேசுகிறோமோ அதை டைரெக்டாக அவர்கிட்ட பேசிக்கலாமே இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட பிதாவாக இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்கன்னு சொல்லும்போது, எப்பா நான் தான் பிதா, பாருங்கள் பரலோகத்துலேருந்து வந்துட்டேன், என்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்கிட்ட சொல்லுன்னு தானே சொல்லணும். ஆனால் என்ன ஜெபம் சொல்லி கொடுத்தாரு பாருங்கள். மத்தேயு 6:9 நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. எப்படி ஆரம்பிக்கிறார் வாசிங்க. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. பார்த்தீங்களா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. நம்ம இங்கிலீஷில் கூட பார்க்கணும் இல்லையா? ஃபாதர் விச் ஆர்ட் இன் ஹெவன் படிச்சிருக்கோமா இல்லையா? அப்போ பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை. இப்போ கிறிஸ்து இங்கே நிற்கிறார் ஜெபம் பண்ணுறதுக்கு. இப்போ இவர் தான் பிதாவாக இருந்தால் நீ என்கிட்டயே சொல்லுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன சொல்கிறார்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை. காரணம் என்ன? ஜெபமே யார்கிட்ட தான் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா பரமண்டலங்கள் இருக்கிற பிதா. அவர் பேர் மேலே பரலோகத்தில் இருக்கார். அவர் அடிக்கடி பூமிக்கு வந்துட்டு போகிறவர் அல்ல. அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போது பிதா அப்படின்னா அவர் அப்பா இல்லையா? இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நான் பிதா இல்லை, நான் அவருடைய குமாரன் கிறிஸ்து சொல்கிறார். இப்போ இப்போ என்ன கேள்வினா, ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குமாரன்னு சொல்கிறார்? பிதாவுடைய குமாரன். இப்போ ஒரு அப்பாவுக்கு ஒரு பையன் இருக்கார். ஏன் அவரை பையன், இன்னாருடைய பையன்னு சொல்கிறோம்? ஒரு காரணமே இல்லையா? இவர் இன்னாருடைய பையன் ஏன் சொல்கிறோம்? அந்த இன்னாரால் இவர் படைக்கப்பட்டதுனால அவருடைய பையன் சொல்கிறோமா இல்லையா? அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதா பரலோகத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாருன்னா அப்போ இவருக்கு ஒரு அப்பா இருக்கார். ஏன் அவர் அப்பான்னு சொல்கிறோம்? ரொம்ப சிம்பிள். அந்த அப்பாவினால இயேசு கிறிஸ்து என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? உருவாக்கப்பட்டிருக்க வேணும். அதனால தான் அவர் அப்பான்னு சொல்கிறோம், இவரை குமாரன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம கேள்வி கேட்கணும் என்னென்னா, அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பிதா படைத்தாரா? தெரியணுமா இல்லையா? இயேசு கிறிஸ்துவை பிதா படைச்சாரா? இதுக்காக தான் நம்ம பைபிள் வாசிக்கணும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், வசனம் கிளியராக இருக்குது இல்லையா? இப்போ நம்ம என்ன செய்யலாம்? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வேதத்துக்குள்ளே போயாகணும்.
நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் பாருங்கள். ஒரு ஞானம் கூப்பிடுதான், ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தம் இடுகிறது இல்லையோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அடுத்தது, அது வழியருகே மேடைகளிலும் நாற்சந்திகளிலும் நிற்கிறது. ஏதோ ஞானம் வந்து கூப்பிடுதான். அதுக்கு அடுத்த வர்ற வசனத்தில் அந்த ஞானம் தானே பேசுது பாருங்க. நீதிமொழிகள் 8:12 வாசிக்கலாம். ஞானமாகிய நான் வேகத்தோட வாசம் பண்ணி. இப்போ ஏற்கனவே சொன்ன ஞானம் பேசுதுன்னு. இப்போ அந்த ஞானம் என்ன சொல்றது? ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி நல்யுத்தியாகிய அறிவுகளை கண்டறிகிறேன் அப்படின்னு. இது ஞானம்னு தனியாக ஒரு பொருள் அல்ல. ஒருத்தருக்கு பேர் ஞானம். அவர் பேசிட்டு இருக்கார். அவர் தான் வீதியிலையும் சந்திலையும் நின்று கூப்பிடுறார். எவன் பேதையோ எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறார். யார் இந்த ஞானம்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். படிச்சோம் இல்லையா? ஒரு இடத்துல கேள்வி இருந்தா இன்னொரு இடத்துல பதில், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமா இருக்கும். படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ இந்த யார் இந்த ஞானம் கண்டுபிடிக்கலாமா? இதுக்கு பாருங்க, புதிய ஏற்பாட்டில் விடை சொல்றார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், மனுஷகுமாரன் போஜனம் பானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள் சுற்றி இருக்கிற ஜனங்க என்ன சொல்லிட்டாங்க? இதோ இவர் வந்து போஜன பிரியன், எப்போ பார்த்தாலும் சோறு சாப்பிட்டு இருக்கார், மதுபான பிரியனும். பாருங்க, என்ன ஒரு ஆண்டவரையே எவ்வளோ மோசமாக பேசியிருக்காங்க பாருங்க. மதுபான பிரியன், நம்ம பாஷையில் சொல்லப்போனால் என்ன தெரியுங்களா? குடிகாரன்னு அர்த்தம். யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறாங்கன்னா நம்மளையெல்லாம் எப்படி சொல்லுவாங்க? குடிகாரன்னு சொல்லியிருக்காங்க. மதுபான பிரியனாகிய மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும். இந்த வசனத்துக்கு புரிஞ்சுதுங்களா? மற்றவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், என்னுடைய பிள்ளைகள் என்ன நல்லவன்னு சொன்னால் போதும் அப்படின்னு இங்கே ஞானம் பேசுது. இந்த ஞானம் தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்போ உங்களுக்கு என்ன புரியணும்னா, இது இல்லையே ஒரு மாதிரி இன்டைரக்டாக இல்லை இருக்குது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானம் ஏதாவது பேர் இருக்கா? டைரக்டாகவே இருக்குது பாருங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பாருங்கள். அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள், எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதா. கர்த்தர்னு இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொல்றார். இயேசு கிறிஸ்துவ குறித்து தான் மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால், பிதாவாகிய தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். புரியுதுங்களா? அப்படின்னா பைபிளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய நாமங்கள் படிச்சோம் இல்லையா போன கிளாஸில்? அதில் ஞானம்னு ஒரு பேர் இருக்கு. இதே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் பவுல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது ஞான கண்மலையாகிய கிறிஸ்துங்கிறார். ஞானத்திலேயே கண்மலையா அவர். புரிஞ்சுக்கலாமே? சாத்தானியே ஞானத்தில் பேர்த்தவனெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார்? யோசனை பண்ணிப்பார். ஞான கண்மலை, ஞானம். இந்த ஞானம் தாங்க நீதிமொழிகளில் பேசிகிட்டு இருக்கு. அப்படின்னா யார் பேசிகிட்டு இருக்கிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னு கவனிங்க. நீதிமொழிகள் 8:22 வாசிக்கலாம். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வம் முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பாருங்க, கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன், அதாவது தேவன் ஒரு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். யார் பேசிட்டு இருக்கிறதுனா ஞானம். ஆண்டவர் சொல்றார், பிதாவாகிய தேவன் தன்னுடைய எல்லா கிரியைகளுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னையை தான் முன்னாடி வச்சிருந்தார். பாருங்க, பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். முதல் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்றாரா. அடுத்தது, ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுக்களும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. புரியுதுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் ஜெனிப்பித்தாரா. நல்லா புரிஞ்சுங்க. ஜெனிப்பிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? உருவாக்குறதுங்கிற அர்த்தம் அல்ல. கிரியேஷன் அப்படி அல்ல. ஜெனிப்பு இங்கிலீஷில் எப்படி தெரியுங்களா? ஐ வாஸ் கேவ் பர்த்ன்னு இருக்கும். அதாவது பிதாவாகிய தேவன் என்ன பண்ணியிருக்கார் தெரியுங்களா? எல்லாவற்றையும் உண்டாகிறதுக்கு முன்னாடி தனக்குள் இருந்து தன்னுடைய குமாரனை வெளியெடுத்தாராம். எப்படி ஒரு குழந்தை பிறக்கிறது இல்லையா, அந்த மாதிரி தனக்குள் இருந்து வெளியெடுத்தாராம். அதனால தான் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அவர் ஒருத்தர் மட்டும்தான் பிதாவுக்குள் இருந்து வெளியே வந்தவர். புரியுதுங்களா? ஸோ வெளியே வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் தான்
எல்லாத்தையும் என்ன பண்ணுறாருன்னா படைக்கிறார். அப்படின்னா பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் படைக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய குமாரனை அவர் என்ன பண்ணுறாருன்னா ஜெனிப்பிக்கிறார். முதல் படைப்பு அவர் தான். அதனால தான் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன், நித்தமும் அவரோட மனமகிழ்ச்சியாக இருந்தேன், அவருடைய சமூகத்தில் நான் களி கூர்ந்தேன் அப்படின்னு பேசுகிறார் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில். இன்னும் நிறைய வசனங்களெல்லாம் இருக்குது. நான் வானங்களை படக்கையில் நான் அங்கே இருந்தேன், நான் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கு என் சர்க்கிள் பண்ணும்போது நான் அவர் கூட தான் இருந்தேன். அப்போ அண்ட சராசரங்களை தேவன் உருவாக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய பக்கத்தில் இருந்திருக்கார். புரியுதுங்களா? அப்போ பிதாவாகிய தேவன் முதல் இந்த உலகங்களையெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய குமாரனை தான் என்ன செய்கிறார்னா அவர் என்ன செய்கிறார், வெளியெடுக்கிறார். தனக்குள்ளிருந்து வெளியெடுத்தாராம். அதான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். அதனால பிதாவாகிய தேவனுக்குள்ளிருந்து அவர் வெளியே வந்ததுனால அவரு மாதிரியே இருக்கார். இதையத்தான் பவுல் நமக்கு ரொம்ப கிளியராக எழுதுறார் பாருங்க. பிதாவாகிய தேவனை யாருமே பார்க்க முடியாது. அதையத்தான் கொலோசியருக்கு பவுல் எழுதுறார் பாருங்க. அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமும் அப்படின்னு எழுதுறார். முதல் இந்த வசனத்துக்கு மீனிங் கண்டுபிடிக்கலாம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபம் அப்படின்னா புரியுதுங்களா? தரிசனம்னா பார்க்கறது, அதரிசனம்னா பார்க்க முடியாத அப்படின்னு அர்த்தம். தர்மம் அதர்மம் சொல்கிறோம் இல்லையா, அதே தான். அப்போது அவர் பார்க்க முடியாத கடவுளுடைய தன்மையின் சுரூபமாக இருக்காராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இங்கிலீஷில் ரொம்ப அழகாக சொல்லலாம், இமேஜ் ஆஃப் தி இன்விசிபிள் காட். பார்க்க முடியாத கடவுளுடைய அதே மாதிரி இருக்கிற தன்மையின் சுரூபமாக இருக்கார். இது ஒன்று. ரெண்டாவது, சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர்னா புரியுதா? எல்லா சிருஷ்டிகளுக்கும் முந்தின சிருஷ்டின்னு அர்த்தம். எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு முன்னாடி தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தாங்க உருவாக்கினார். இப்போ பாருங்க வசனம் எப்படி இருக்கு பாருங்க. கொலோசியர் 1:16, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. புரியுதா? அப்ப சகலமும் சிருஷ்டிக்கப்படுறதுக்கு முன்னாடி பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிருஷ்டிக்கிறார். அவர் சிருஷ்டிச்சதுக்கு அப்புறம் அவருக்குள்ளதான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறாராம். அதுக்கு டிபார்ட்மெண்ட் எழுதுறாரு பாருங்க. பரலோகத்துள்ளவைகள், பூலோகத்துள்ளவைகள், காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள், சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும், புரியுதுங்களா? சகலமும் கவனிங்க, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. புரியுதுங்களா? அப்போ பிதாவாகிய தேவன் எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை அவர் உருவாக்குறார். அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தாங்க எல்லாத்தையும் உருவாக்குனாராம். பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் முதல் கொண்டு பாருங்க, வானமண்டலக்குள்ள எண்ணற்ற நட்சத்திரங்கள், அப்புறம் இந்த பூமியவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாங்க டிசைன் பண்ணியிருக்காரு. தேவன் எல்லா அதிகாரத்தையும் தன்னுடைய குமாரன் கொடுத்தாராம். இதையத்தான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் கூட படிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் அடுத்தது இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலம் நமக்கு திருவுளம் பற்றினார். பார்த்தீங்களா? தன்னுடைய இந்த முதலெல்லாம் பழைய காலத்தில் பிதாக்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தீர்க்கதரிசிகள் எல்லாத்து மூலமாக சொன்னவர், கடைசியாக தன்னுடைய குமாரன் மூலமாக சொல்றார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். கவனிங்க, இவரை கொண்டு உலகங்களை எல்லாம் உண்டாக்கினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் பிதாவாகிய தேவன் எல்லாத்தையும் உருவாக்குறார். பிதாவாகிய தேவனுடைய முதல் படைப்பும் கிறிஸ்து தான். அவருடைய லாஸ்ட் கிரியேஷன், கடைசி படைப்பும் கிறிஸ்து தான். அப்படின்னா புரியுதா? அப்படின்னா தேவன் டைரக்டா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் உருவாக்குறார். அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் எல்லாவற்றையும் உருவாக்குறார். நல்லா புரிஞ்சுக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தயவு செய்து கவனிங்க. இந்த உண்மையான கடவுளை தாங்க சாத்தான் மறைச்சிட்டான். அவருடைய அன்பு இந்த பூமிக்கு தெரிஞ்சிடவே கூடாது. அவர் எவ்வளவு அன்பு கொண்ட கடவுள் அன்பு என்பதை அவன் மறைச்சிட்டாங்க. கிறிஸ்தவ மண்டலத்தையே மறைச்சிட்டான், குழப்பிட்டான். இவர் தான் அவர் தான் மேல இருந்து வந்தார், என்னென்னமோ சொல்லிட்டான் சாத்தான். இப்போ உங்களுக்கு வசனம் புரியும் பாருங்க. புரியுதா?
இந்த கடவுள் தான் மகா கனம் பொருந்திய பிதா தன்னுடைய சொந்த குமாரன்னு கூட பார்க்காம இந்த உலக ஜனங்களுடைய பாவங்களுக்காக மரிக்கிறதுக்கு தன்னுடைய மகன் அனுப்புகிறார். இப்படி தாங்க வசனம் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த வசனம் படித்து பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். இது சின்ன வயசுலேருந்தே நம்ம மனப்பாடமாக தெரிஞ்ச வசனம். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய பாருங்க, விசுவாசிக்கிறவன் எவனோ, தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி, பாருங்க, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தன்னுடைய சொந்த குமாரனையை பலியாக கொடுத்து ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் மேலே அன்பு கூர்ந்திருக்கார். ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் மேலே அன்பு கூர்ந்ததுனால இவங்க பாவம் செஞ்சு புரியுதுன்னா ஒரு மரணம்ங்கிற தண்டனைக்குள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உலக ஜனங்களுக்கு வர வேண்டிய தண்டனையை தன்னுடைய குமாரனுக்கு கொடுக்குறார். இந்த மாதிரி கடவுளை பார்த்துருக்கீங்களா இல்லையா? நாம் கேள்விப்பட்ட கடவுளெல்லாம் நேர்ந்துக்கிறது செய்யலைன்னா கொன்னுபடும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்துருக்கார் பாருங்க, அவருடைய பிதா. அவர் எப்படி தெரியுமா? தன்னுடைய மகனையே ஜீவபலியாக கொடுப்பார். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் அவர் ஜீவபலி ஆக மாட்டாரா? ஆக முடியாது. அவருடைய நேச்சர் என்ன? சாவாமை. அவருக்கு மரணமே கிடையாது. அவர் மரிக்க முடியாது. அதனால தான் தன்னுடைய குமாரனை என்ன பண்ணுறார்? தன்னுடைய அன்பை காட்டுற விதமாக தன்னுடைய குமாரன் இந்த பூமியில் கொடுக்குறார் பாருங்கள். அதிலே யோவான் 3:17 பாருங்க, உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் இந்த பூமிக்கு வராமல், அப்படியே போட்டிருக்க, தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் அனுப்பினார். வசனம் கிளியர், வசனம் கிளியர். இந்த உலகத்தை ஜனங்கள் வந்து அழிஞ்சு போகிறதுக்காகவோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறதுக்காகவோ தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பலை. நரகம் சப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா? சதா காலமும் நெருப்பில் போட்டு தேவன் எரிப்பார்னெல்லாம் சாத்தான் போதகம் பண்ணிட்டான். அன்றைக்கி வசனம் என்ன சொல்லுது? தேவன் தம்முடைய குமாரனை அனுப்புனதே எல்லாத்தையும் நரகத்தில் போட்டு எரிக்கிறதுக்கு அல்ல, அவருடைய அன்பை காமிச்சு திருத்தி ரட்சிக்கிறதுக்காக தான். நல்லா புரிஞ்சுக்கலாம். 1 யோவான் 4:9 வாசிக்கலாம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும் படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதுனால தேவன் நம்ம மேலே வைத்த அன்பு. எவ்வளோ பெரிய அன்பு வச்சுருக்கார் பாருங்கள் அந்த கடவுள். அந்த கடவுளையே மறைச்சிட்டாங்க. பாருங்கள், சாத்தானுடைய போதகம் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை முன்னாடி வச்சு தேவனை மறைச்சிருக்கான் பாருங்கள். எவ்வளோ பெரிய ஞானம், எவ்வளோ பெரிய ஞானம். இயேசு கிறிஸ்து வந்து நல்லா புரிஞ்சுக்கலாம். தன்னை யாராவது திட்டினாலும், தன்னை யாராவது சொன்னால் கூட அவர் பொறுத்துக்குவார். தன்னுடைய பிதாவை யாராவது அசட்டை பண்ணிட்டு அவர் பொறுத்துக்கிறதே இல்லை. இஸ்ரேல் ஜனங்கள் அதனால தான் அங்கே கொள்ளிவாய் சர்ப்பம் படிச்சோம் இல்லையா? வனாந்தரத்தில் அவர் கோபம் மூட்டினாங்க. பிதாவாகிய தேவனை என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப டீக்ரேட் பண்ணிட்டு விக்கிரகங்களை வணங்கினாங்க. கோபம் வந்துச்சு, கொள்ளிவாய் சர்ப்பத்தை விட்டு அடிச்சிட்டார். சாங்க எல்லாரும். கோபம், இந்த வைராக்கம். தேவாலயத்தில் போய் சாட்டவர் எடுத்தார் இல்லையா? எதுக்கு? என் பிதாவின் வீட்டை என்ன பண்ணியிருக்கீங்க? கள்ளர் குகை ஆக்கிட்டீங்க. எங்கள் அப்பாவுடைய அந்த நாமத்தை பரிசுத்த கொலைச்சலாக்கிறத நான் ஒரு போதும் அனுமதிக்க மாட்டேன். ஆண்டவருடைய வைராக்கியம் பாருங்க. நம்ம என்ன சொல்லி நீங்கள் தாங்க அவர் தான் நீங்கன்னு சொல்லி அவரையே குழப்பிடுவோம் இல்லையா? ஆனால் தேவன் பாருங்கள், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படி அவரை உலகத்திலே அனுப்பினதுனால தேவன் நம்மேல் வைத்த அன்பு நம்முடைய பசங்களை கொடுத்துருமா? யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ அன்புக்குரிய சகோதர சூழலே அதே மாதிரி 1 யோவான் 4:16 இதெல்லாம் யோவான் பாருங்கள். அவங்க கூடவே கிறிஸ்து கூடவே இருந்தவங்க எவ்வளோ அழகாக தெளிவாக வசனம் எழுதியிருக்காங்க. பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு என்ன பண்ணுறோம்? சாட்சியிடுகிறோம். பிதாவானவர் குமாரனை கூடவே இருந்தவங்க பேசுகிறாங்க. வேற யாரோ பேசலை, கூடவே இருந்த சீசன் இயேசு கிறிஸ்துவின் தம்பி பேசுகிறார் பாருங்கள். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார். அதிலேயே 15, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். ரோமருக்கு எழுதின நிருபம் 8:32 பாருங்கள். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இந்த வசனத்தை நல்லா தயவு செய்து நம்ம மெடிடேட் பண்ணலாம். தன்னுடைய
பிதாவாகிய தேவனுக்கு இருந்த ஒரே சொத்து அவருடைய மகன், சொந்த குமாரன். அவருக்குன்னு ஒரு சொத்து இருந்ததான். தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்மளுக்கு அவருடைய மகனையே கொடுத்துட்டாரு, வேற தான் கொடுக்க மாட்டாரா? ஏன் நீங்கள் விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க கேட்குறாரு. தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்துட்டார். இந்த குமாரன் உலக ஜனங்களுக்காக தன்னுடைய ஜீவன் கொடுத்ததுனால இப்போ பாருங்க, 1 யோவான், அதே யோவான் எழுதுறார் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க, என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். புரியுதுங்களா? ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில், அப்போ இவர் தான் பிதான்னா இவர் எதுக்கு இன்னொருத்தர் பரிந்து பேசணும் இல்லையா? அப்போ நம்ம பாவம் செய்துட்டோம்னா நமக்காக மரிச்சவர் அவர் தான். அதனால தன்னுடைய பிதாவினிடத்தில் அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அதே 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? நல்லா புரிஞ்சுங்களா? அப்படிப்பட்ட ஒரு மகா கணம் பொருந்திய பிதா பரலோகத்தில் இருக்கார். அவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவங்க கிளியராக சொன்னாங்க, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இப்போ நமக்கு ஒரு கேள்வி, அப்படின்னா பிதாவாகிய தேவன் பெரியவர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு கீழ்ப்பட்டவர், பிதாவாகிய தேவன் அப்பா, அவருடைய குமார். இப்போது நம்ம யார்கிட்ட ஜெபம் பண்ணோம்? இப்போ தெரிஞ்சிருச்சு பிதாவாகிய தேவன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஆண்டவரே பிதாவை நோக்கி தான் ஜெபம் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், நம்ம யார்கிட்ட ஜெபம் பண்ணுறது? பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணலாமா, அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே பண்ணிட்டா போதுமா? அது வேணும் இல்லையா? அப்போ இதையே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட்டு தான் கேட்கணும். ஆண்டவரே, ஓகே, பிதாவாகிய தேவன் மேல் இருக்கார், அவர் தான் உங்களை கொடுத்தாரு, சந்தோஷம். அப்படிப்பட்ட பிதாவை நாங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிறோம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதே சமயத்தில் இப்போ ஜெபம் பண்ணுறது இப்போ உங்ககிட்ட பண்ணலாமா, அவர்கிட்ட பண்ணுறதா? நீங்களே சொல்லிடுங்க. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது பாருங்க, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ. ஆண்டவரே கிளியரா சொல்றாருங்க, நீங்க பிதாவை கேளுங்க, என்னுடைய நாமத்தில் கேளுங்க. இது ஏதாவது கொஞ்சம் புரியுதா? என்னுடைய நாமத்தில் கேளுங்கன்னு என்ன அர்த்தம்? நாம் இப்போ ஜெபம் பண்ணுறதுலேயே கொஞ்சம் தெளிவு கொஞ்சம் பண்ணணும். புரியுதுங்களா? அதாவது ஜெபம் பண்ணும்போது சில பேர் ஜெபம் பண்ணும்போது பிதாவேன்னு ஆரம்பிப்பாங்க. முடிக்கும்போது நம்ம என்ன ஜெபம் பண்ணுறோம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவேன்னு முடிக்கிறோம் இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் என்ன இருதயத்தின் நினைவுகள் தான் வாய் பேசுது. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? பிதாவாகிய தேவனே, நாங்கள் உங்ககிட்ட இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் வைக்கிறோம், ஆனால் உங்ககிட்ட டைரெக்டாக வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு என்ன இல்லை, எங்களுக்கு தகுதி இல்லை. எங்களுக்காக மரித்து உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு என்னவா இருக்கார்? அவர் ஒரு பரிகாரியாக இருக்கிறார். அவரை கொண்டு அவருக்காகவாவது எங்களுடைய ஜெபத்தை என்ன பண்ணுங்க, ஏறெடுத்து கேளுங்க. அவரை தொட்டு நீங்கள் எங்களுக்கு கேளுங்க. புரியுதுங்களா? அப்படின்னா அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலக ஜனங்களுக்காக மரிச்சதுனால, நமக்காக மரிச்சதுனால, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்னால் வச்சு நம்ம ஜெபம் பண்ணிட்டோம்னாலே தேவன் அந்த ஜெபத்தை அவர் அவருடைய சித்தப்படி கேட்கிறவராக இருக்கார். அதை நம்ம விசுவாசிக்கிறத வாயில் சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபமெல்லாம் டைரெக்டாக உங்களுக்கு வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளாக எங்கள் மேலே நீங்கள் அன்பு வச்சு அன்புனால அவரை தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கு ஒரு மத்தியஸ்தராக வச்சுருக்கீங்க. அதனால் அவருடைய நாமத்தினால கேட்குறோம். புரியுதா? அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இதைத்தான் சொன்னார், நீங்கள் கேளுங்க, ஆனால் என்னுடைய நாமத்தினால கேளு. அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவேன்னு முடிக்கிறோம். இது எத்தனை பேர் முடிக்கிறாங்கன்னு தெரியல. அதே பாருங்கள், இன்னொரு வசனம் பாருங்கள், யோவான் 16:23, அந்நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீங்க, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ. இங்கேயும் அதே தான் சொல்கிறார், பிதா கிட்ட தான் நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஏன்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஜெபம் பண்ணுறாரு பாருங்க, மத்தேயு 11:25 படிச்சோம் இல்லையா? பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே. அப்போ இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய பிதாவை நோக்கி தான் ஜெபம் பண்ணுறார். அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதான் சொல்கிறார், நீங்களும் பிதாவை நோக்கி ஜெபம் செய்யுங்கள், என் மூலமாக செய்யுங்க. அப்படின்னா அதை மனசில் நினைக்கிறத நீங்கள் வாயில் அறிக்கையிடுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொட்டு, தேவனே எங்களை நீங்கள் என்னுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஸோ அதே மாதிரி எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்கள், சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி பாருங்க, உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகள் எல்லாத்தையும் செய்யுங்க.
ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லிக்கங்க. உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் யாரை ஸ்தோத்தரிக்கணும்? பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. நம்ம என்ன பண்ணாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்னாடி வச்சு பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கணும். இதுதான் வசனம். அடுத்தது எபேசியர் 3:14 பாருங்க. இதன் நிமித்தம் இந்த வசனம் கொஞ்சம் கவனிக்கணும். இதன் நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவை நோக்கின்னு சொல்ல, இயேசு கிறிஸ்துடைய பிதாவாகிய தேவனை நோக்கி நீங்கள் முழங்கால் படியிட்டு. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அந்த பிதாவாகிய தேவனை நோக்கி தாங்க கெத்செமனே தோட்டத்தில் முழங்கால் படியிட்டார். படிச்சோமா இல்லையா? அதைத்தான் ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின என்னையும் அறிவதே நித்திய ஜீவன். இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த டோட்டல் பைபிளே இயேசு கிறிஸ்துவை என்னன்னு விசுவாசிக்க சொல்லுவது தெரியுங்களா? பாருங்க, யோவான் 20:31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகும். அப்படின்னா இந்த பைபிளே என்ன சொல்றது? நமக்கு இயேசு கிறிஸ்துவை தேவன் விசுவாசிக்கன்னு சொல்லல, புரியுதுங்களா? பிதான்னு விசுவாசிக்க சொல்ல, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகும். பார்த்தீங்களா? அப்போ இந்த டோட்டல் பைபிளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்கும்படியாக. இப்போ ஒரு கேள்வி மறுபடியும் வரலாம். அப்போ பிதா அப்பா, இயேசு கிறிஸ்து அவருடைய மகன், சரியா? ஏன் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனுடைய மகன் சொல்கிறோம்? பிதாவாகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கார், சரியா? ரைட். இப்போ நமக்கு அந்த பிதா என்னவாகிறார்? இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அப்பா, நமக்கு என்ன? அது வேணும் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுகிறார். மகதலேனா மரியம்மா போகிறாங்க கல்லறைக்கு, அவங்க தான் முதல்ல பார்க்குறவங்க. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு தோட்டக்காரனை போல் அங்கே இருக்கார். இப்போ அவர் எங்கேயோ வச்சாங்கன்னு தெரிலன்னு சொல்லும்போது கூப்பிட்றார் மரியாளே. உடனே அந்த அம்மா ஆண்டவர் பக்கத்தில் போகிறாங்க. அப்போ உடனே ஆண்டவர் மகதலேனா மரியாளை பார்த்து சொல்கிறார், பாருங்க, நல்ல கவனிங்க. என்னை தொடாதே, யோவான் 20:17. நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை, நான் இன்னும் அப்பா கிட்ட போல. நீ என் சகோதரரிடத்தில் போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன்னு சொல்லுனார். புரியுதுங்களா? நம்மகிட்ட சொல்கிறார், எங்கள் பாட்டியும் உங்கள் பாட்டியும் என் தேவனிடத்துலையும் உங்கள் தேவனிடத்துலையும் ஏறி போகிறேன்னு போய் சகோதரத்தை போய் சொல்லுனார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு அப்பா உங்களுக்கு ஒரு அப்பான்னு அர்த்தமா? நல்லா புரிஞ்சு இல்லைங்களா? எங்கள் பாட்டியும் உங்கள் பாட்டியும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம 2 பேர்த்துக்குமே ஒரே அப்பா. நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு யார் அப்பாவோ அவர் தான் யாருக்கும் அப்பா, நமக்கும் அவர் தாங்க அப்பா, இல்லையா? நமக்கும் அவர் தான் தந்தை, அவர் தான் அப்பா, அவர் தான் பிதா. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் தான் பிதா, நமக்கும் அவர் தான் பிதா. நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் தான் பிதா, அப்போ நமக்கு அவர் தான் பிதான்னா நமக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன உறவு சொல்லுங்க பார்க்கலாம். தெளிவாக சொல்லணும், சரியா? இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் தான் அப்பா, நமக்கு அவர் தான் அப்பான்னா அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கு என்ன உறவு சொல்லுங்க? மூத்த சகோதரருங்க நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, எல்லாத்துக்கும் முன்பாக உருவாக்கப்பட்டவர். புரியுதா? இதை நாம சொல்லல, பைபிள் தான் சொல்லுது, சரிங்களா? நமக்கு அவர் இரட்சகர், அது எந்த மாற்றம் இல்லை. நமக்கு அவர் கண்மலை, நம்முடைய பரிகாரி, எல்லாமே இருக்குது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இல்லைங்களா? எல்லாவற்றிற்கும் மேலாக பிதாவாகிய தேவனுடைய முதல் சிருஷ்டி. நம்மெல்லாம் பின்னாடி சிருஷ்டிக்கப்பட்டவங்க, இல்லையா? அப்போ அதனால் பிதாவாகிய தேவனுடைய ஒரே மகன் அவர் தான், நம்மெல்லாம் பின்னாடி வந்தவங்க. அப்போ நம்ம எல்லாத்துக்கும் அவர் தானே மூத்தவர், இல்லையா? அதனால தான். சரி, இதை பைபிள் இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இருக்கு. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரம் 11 வாசிக்கலாம்.
எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். பரிசுத்தம் செய்கிறவங்க, புரியுதா? பரிசுத்தம் செய்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் நம்ம. புரியுதுங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துவும் நாமும் யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். நம்ம எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அவர் தான் படித்தார், நம்மளையும் தேவன் தான் அங்கே படித்தார். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், இதன் நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். ஆண்டவரே நம்மளை பார்த்து என்ன தான் சொல்கிறாராம்? என் சகோதரர். அங்கேயே அப்படி தானே சொன்னார் மகதலேனா மரியாட்டி, என் சகோதரத்தில் போய் சொல்லுங்கன்னு தான் சொன்னார் இல்லையா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூத்த நிலைமையில் இருக்கார், நம்மளாம் ரொம்ப சின்னவங்க. ஆனால் அவர் நம்மளை சகோதரன் சொல்கிறதுக்கு அவர் வெட்கப்படலையா? நமக்கு தான் கொஞ்சம் வெக்கமாக இருக்குது. இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரன் சொல்கிறக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குல்ல? அவர் எவ்வளோ உயரத்தில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா? இவர் எனக்கு மூத்த அண்ணன் சொல்கிறோம். ஆனால் பைபிள் அப்படி தாங்க சொல்லுது, அவ்வளவு தாழ்மை ஆண்டவர். அதனால தான் பாருங்க அடுத்த வசனம் என்ன சொல்கிறார் பாருங்க, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்திலே நம்பிக்கையாயிருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். இங்கே வந்தபோது ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் தான் நம்மளை பாதுகாக்கிறாரா கிறிஸ்து. ஏன்னா இது தகப்பன் ரொம்ப மேல் இருக்கார், அவர் கீழே வர முடியாது. அவருடைய ஸ்தானத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு தகப்பனை போல நம்மளை பராமரிக்கிறார். ஒரு மூத்த அண்ணனை போல பராமரிக்கல, தகப்பனை போல பராமரிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கலாம். அதனால தான் சொல்கிறார். ஆனால் என்ன சொல்கிறார், நீங்கள் என் சகோதரன் சொல்கிறதுக்கு எனக்கு வெட்கப்படல, ஏன்னா எங்கள் அப்பாவுடைய பிள்ளைகள் நீங்கள். ஓகே அன்புக்குரிய சகோதரர்கள், அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தார், கவனிங்க. அவரே எந்திரிச்சிட்டாரா, இல்லை அவரை அவருடைய பிதா எழுப்பினாரா? உயிர்த்தெழுந்தாரா அல்லது உயிர்த்தெழுப்பப்பட்டாரா? சொல்லுங்க, வசனம் வாசிக்கலாமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், ஒரு தேவனுடைய திட்டத்தின்படி அவர் மரித்தார். அவராக எந்திரிக்க முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. அவருடைய அப்பா தான் அங்கே எழுப்பினார். வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:13 பாருங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய, என்ன அழகான வார்த்தை பாருங்க, தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க. பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவருக்கு முன்பாக நீங்கள் மறுதளிச்சிங்க. எப்படி முடிக்கிற பாருங்க, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். ஜீவனுக்கு அவர் தான் அதிபதி, ஜீவாதிபதி. புரியுதா? ஏன்னா அவர் தான் ஜீவன் கொடுத்தவர். அப்போ ஜீவனுக்கே அவர் தான் அதிபதி. தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். வசனம் பார்த்தீங்களா? தேவன் அவரை என்ன பண்ணியிருக்கார்? மரித்தோரிலிருந்து தேவன் தாங்க எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகள். நாங்கள் புரியுதுங்களா? அதே அப்போஸ்தலர் 3:26 பாருங்க, வாசிக்கலாம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்துக்கு அனுப்பினார். அப்போ இயேசு கிறிஸ்துவனால டைரக்டா எந்திரிக்க முடியாது, ஏன்னா அவருக்கு அந்த பவர் தேவன் கொடுக்கல அந்த டைம்ல. அதனால தான் எபிரேயர் 5 வாசிக்கிறோம், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், பாருங்க மாம்சத்தில் வந்தார் இல்லையா? எபிரேயர் 5 பாருங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தனக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்படும். படிச்சோம் இல்லையா? அப்போ தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றார். யார் வல்லமை உள்ளவர்? பிதாவாகிய தேவன். அப்பா தான் தன்னை உயிர் தெழுப்பணும். அதனால் அவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் ஜெபம் பண்ணார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, எவ்வளோ கிளியரா வசனம் இருக்கு. ஒரு அருமையான ஒரு ஆர்டர் கொடுக்குறார் பாருங்க அப்போஸ்தலர். அதாவது நம்முடைய கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது 1 கொரிந்தியர் 11:3 வாசிக்கலாம். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார். ஒவ்வொரு புருஷனுக்கு கிறிஸ்து தலை. அப்புறம் ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறான் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலை, கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார். இதுதாங்க ஆர்டர். புரியுதா? இந்த ஆர்டர் எப்படி தெரியுமா? ஸ்திரீக்கு புருஷன் தலை. புரியுதா? ஸ்திரீக்கு புருஷன் தலை, புருஷனுக்கு கிறிஸ்து தலை, கிறிஸ்துவுக்கு தேவன் தலை. இதுதான் ஆர்டர். அப்போ புருஷனும் மனைவியும் 2 பேர் தான்.
அப்போ மனைவிக்கு புருஷன் மேலே இருக்கார். அப்போ எல்லா புருஷர்களுக்கும் கிறிஸ்து மேலே இருக்கார். கிறிஸ்துவுக்கு மேலே யார் இருக்கிறது? பிதாவாகிய தேவன் இருக்கார். அதனால தான் அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் பெரியவர் தன்னுடைய மகனை அபிஷேகம் பண்ணினார். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது சுருக்கமாக, நிறைய வசனங்கள் இருக்குது அன்புக்குரிய சகோதர சூழலை, சுருக்கமாக பார்த்துருக்கோம். இப்போ நீங்களே சொல்லுங்கள், 2 பேரா ஒருத்தரா? 2 பேரா ஒருத்தரா? 2 பேர் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ 3ம் 1ன்னு சொல்லக்கூடிய திருத்துவ கோட்பாடே தப்பு. இன்னொரு விஷயம், திருத்துவங்கிற வார்த்தை பைபிள் எங்கே இருக்குது சொல்லுங்கள்? எங்கேயுமே கிடையாது. புரியுதுங்களா? இது சாத்தானுடைய போதகம். எப்படியும் உள்ள நுழைச்சிட்டான் திருத்துவம் அப்படிங்கிற. எப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். சரி, இப்போ உங்கள் மனசில் நிறைய படித்த சகோதரர்களால் நீங்கள் இந்த சப்ஜெக்ட் கேட்டிருப்பீங்க. உங்கள் மனசில் என்ன தோணி இருக்கும்னா, இவங்களுக்கு சாதகமாக்கிறத மட்டும் சொல்லிட்டு இருக்கிறாங்க போல் இருக்கு. இல்லையே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவனுக்கு நிறைய வசனம் நான் வச்சுருக்கேன், இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம். அது நியாயமும் கூட. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுக்கு முரண்பாடாக சில வசனங்கள் கூட இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஒரு விஷயத்தை கவனிக்கணும்னா எல்லாத்தையும் தான் பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நீங்கள் என்னென்ன வேணால் முரண்பாடான வசனங்கள் சொல்கிறீங்களா அத்தனையும் நாங்களே சொல்லிடுவோம். பாருங்கள், முதல்ல ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்னு வசனம் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கணும் இல்லையா? அப்போ அந்த வார்த்தை தான் மாம்சமாச்சுன்னு சொல்லியிருக்கு. அப்போ பிதாவாகிய தேவன் தான் என்ன ஆகிட்டார்? இப்போ மாம்சமாகி வந்திருக்காரு, அவர் தானே கிறிஸ்து அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார்னு ஒரு வசனம் இருக்குது தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபத்தில். அடுத்தது, பிதாவை எங்களுக்கு காண்பின்னு சொல்லும்போது என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்புறம் யோவானில் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம்னு சொல்கிறாரு. அப்போ இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுங்க? அடுத்தது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பிதா வார்த்தை பரிசுத்தாவி மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் ஒரு வசனம் இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன? அப்போ இதுக்கெல்லாம் விடை சொல்லணும் இல்லையா? இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த வசனம் தெளிவாக இருக்குது. எல்லாமே பிதாவாகிய தேவன் மேல் இருக்கார், இயேசு கிறிஸ்து கீழே 2 பேர், அவர் அப்பா இவர் மகன், கிளியராக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்படிப்பட்ட வசனங்கள் கூட இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்ல போகிறீங்க? சொல்லணுமா இல்லையா? கட்டாயமாக சொல்லணும் அன்புக்குரிய சகோதரர்களே. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த திருத்துவ கொள்கை கோட்பாடை வச்சுருக்கிறவங்க முக்கியமான இன்னொரு வசனத்தை காட்டுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நானே அவர் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கும். இயேசு கிறிஸ்து இங்கே வந்து அதை தான் சொல்கிறார், நானே அவர்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அதனால் அவன் என்ன சொல்கிறான்? அப்போ அவர் தான் நான் அப்படின்னா அந்த பிதாவாகிய தேவன் தான் நான் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வசனம். அப்போ இதெல்லாம் தான் அங்கே முரண்பாடான சில வசனங்கள் இருக்குது. அப்போ இவர்களுக்கெல்லாம் என்ன மீனிங்னு தெரியணுமா இல்லையா? தேவன் ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தில் குழப்பிடுவாரா? ஆண்டவர் அப்படி செய்வாரான்னு செய்ய மாட்டார். அப்போது இந்த வசனங்களுக்கு இப்போ என்னன்னு இதுக்கு ஒரு தெளிவான ஒரு மீனிங் நமக்கு தெரியணும். ஓகே, அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த கிளாஸில் இந்த முரண்பாடான வசனங்களுக்கு என்ன மீனிங்கிறது ரொம்ப தெளிவாக வேத வசனங்களோடு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 3 நாள் பொறுத்து கொள்ளுங்கள். அடுத்த கிளாஸில் இந்த முரண்பாடான வசனங்களுக்கு என்ன அர்த்தம் என்பதை தொடர்ந்து நாம் சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென்.